வணக்கம் நேயர்களே, மத்திய பட்ஜெட் 2026 நேரலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது பட்ஜெட்டை வாசித்து நிறைவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் அவர் இந்த பட்ஜெட்டை வாசித்திருந்தார். இதில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமான இருக்கக்கூடிய அந்த வருமான வரி விகிதத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை என்ற ஒரு தகவல் தான் நமக்கு வந்திருக்கிறது. அதே போன்று தற்போதைய நிதி பற்றாக்குறை 4.4% உள்ளது என்றும் 2027ஆம் ஆண்டு 4.3% குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு ஏதாவது அறிவிப்புகள் வருமா? ஏனென்றால் தற்பொழுது 2026இல் தேர்தல் சமீபத்தில் இருக்கிறது. அதற்கான அறிவிப்புகள் வருமா என்ற வண்ணத்தில் ஒரு கேள்விகள் இருந்தது. அதில் சில அறிவிப்புகளும் இருக்கிறது. அதாவது பழவேற்காடு ஏரியில் பறவை, அதாவது பேர்ட் வாட்சிங் சென்டர் அமைக்கப்படும். அதே போன்று ஆதிச்சநல்லூரில் அந்த சுற்றுலாத்தலம், அந்த எவாக்குவேஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் மேம்படுத்தப்படும் போன்ற சில தகவல்கள் தமிழ்நாடு சார்பாகவும் இருக்கிறது. அதே போன்று ரயில்வே துறையிலும் பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற நகரங்களை இணைப்பதற்கான மிக அதிவிரைவு ரயில்கள் இயக்கப்படும் என்பது போன்ற அறிவிப்புகள், ஒரு சில அறிவிப்புகளும் தமிழ்நாடு சார்ந்தும் இருக்கிறது. அதே போன்று தேங்காய் உற்பத்தியாளர்களுக்கான அந்த நிதி அதிகரிக்கப்படும், தேங்காய் விவசாயமானது அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கேரளா போன்ற பகுதிகளை கவர் செய்யும் விதமாக அந்த அறிவிப்புகளும் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக விவசாயம் சார்ந்து, அதே போன்று மருத்துவம் சார்ந்து பல்வேறு அறிவிப்புகளும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டானது எவ்வாறாக இருக்கிறது என்ற ஒரு விவாதத்திற்குள் நாம் செல்ல இருக்கிறோம். அதற்கு முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர் தொழிலதிபர் சிவசங்கர் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ரஜினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஆடிட்டர் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு முத்து பழனியப்பன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நந்தகுமார் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். முத்து பழனியப்பன் சார், ஒரு ஆடிட்டராக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது? ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக நல்லா நமக்கு தெரியுது. இப்போ எக்கனாமிக் சர்வேல சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட்டி என்னென்னா, எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் மைல்டாக கூடியிருந்தால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்னும் அட்ராக்ட் பண்ணணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் முக்கியமான அம்சங்களே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி இந்தியாவுக்குள்ளே வர வைக்கிறதுங்கிறதுக்கான திட்டங்கள் தான் ஏகப்பட்டதாக இருக்குது. மெயினாக டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கட்டும், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கட்டும், எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்கான எல்லா அம்சங்களையும் அமைச்சிருக்காங்க அந்த பட்ஜெட்ல. இதுதான் முக்கியமானது அம்சமா நான் பார்க்கிறேன். ஹாலிடே அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் ஆமா, கிளவுட் பேஸ் சர்வர் இருக்கிறவங்க, அதாவது நம்ம டெக்னாலஜில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, டேட்டா சர்வீஸ் சென்டர்ஸ் இந்தியாவில் ரொம்ப இல்லைன்னு யோசிக்கிறோம். அப்போ அது மையம் எங்கே இருக்கோ அந்த நாடை தான் நம்ம எல்லாருமே உலகம் உற்று நோக்கி பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2047 வரைக்கும் நீங்கள் இங்கே டேட்டா சென்டர் இன்ஜின் வச்சுருந்தீங்கன்னா அதோட டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்றேங்கிறாங்க. அதே மாதிரி டோல் மேனுஃபேக்சருங்கிற ஒரு சில மேனுஃபேக்சரருக்கும் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது டோல் மேனுஃபேக்சரர்னா நான் முழுக்க ஒரு கம்பெனிக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மேனுஃபேக்சருக்கும் சில ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள டீட்டெயில் பார்க்கணும் ஆஃப்கோர்ஸ். ஸோ முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அம்சங்களை அடக்கியிருக்காங்க. ப்ளஸ் ஹெல்த் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட்னு டைவர்சிஃபை பண்ணி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே அதுக்கான தேவைப்பட்ட ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சர் ரிலேட்டட் ட்ரக்காக இருக்கட்டும், மெடிக்கல் ஹப்பு டூரிசம் ரிலேட்டடாக டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி, ஆயுர்வேதா ரிலேட்டடாக இன்ஸ்டியூட் அமைப்பேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்கும் டூரிசம் ரிலேட்டட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த டூரிஸ்ட் கைடுக்கு ட்ரைனிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்ருக்காங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு சின்ன அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. இப்போ கண்டிப்பாக இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேள்வி, தேர்தல்கள் நடைபெற இருக்கிற சில மாநிலங்களில், தமிழ்நாடு, அதே போன்ற மேற்கு வங்கம் உட்பட சில மாநிலங்கள், அதற்கான அறிவிப்புகளாக ஏதாவது பார்க்கிறீர்களா நீங்கள்? அதாவது தேர்தலுக்குன்னு நான் சொன்ன மாதிரி இது ஒரு நாட்டுக்கான பட்ஜெட். ஸோ தேர்தலுங்கிறத தாண்டி இந்த நாட்டுக்குரிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்ன தேவைங்கிறத
இவங்க வழிவகுக்கணும், அதான் முக்கியமானது. ஸோ அதில் தேவைப்பட்டது இப்போ நம்ம ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், இல்லை அது ரிலேட்டட் இருக்கிற ட்ரெயில்ஸ் ரிலேட்டடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இந்த ரேர் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரி மாநிலங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஹப்பை அமைக்கிறதா இருக்கட்டும், சில இண்டஸ்ட்ரி காரிடார், ஹை ஸ்பீட் ஏர் இது ட்ரெயின் கனெக்டிவிட்டி ஃபார் பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், சென்னை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நோக்கி தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்க முடியுது. இது எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ட்வீட் போடுறதைங்களும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதிகளை விடுவிப்பார்களா, இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டு தேர்தலை மனதில் வைத்தாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நிறைவேற்றப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வச்சுருந்தாரு. அது சம்மந்தமாக என்ன இருந்திருக்கு இதில்? தமிழ்நாட்டுக்கான அவங்களோட முக்கியமான ஒன் ஆஃப் த கோரிக்கையில் அந்த 41% இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுன்னு. இப்போ அந்த 41ங்கிறத 50 கேட்டிருந்தாங்க. இப்போ அது பேஸ்ட் ஆன் கமிஷன் மெக்கானிசம் படி 41 ரீடைன் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி தான் அதை இப்போதைக்கு சஸ்டைனபிளாக இருக்குது இந்த 41ங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலுமே அந்த ஹரிசான்டல் ஸ்டேட் வைஸ் அலோகேஷனுங்கிறது இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது முன்னாடி நமக்கு 4% கிட்ட இருந்துச்சு. அது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அந்த டேபிள் ரிலீஸ் பண்ணோன்னே பார்க்கலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். தொழிலதிபர் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சிவசங்கர். வணக்கம். முதல் முறையா இன்னைக்கு சண்டேல பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 1999 யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் இருக்கும்போது ஒரு நாள் முன்னாடி பண்ணினாங்க. சண்டே வர்றதுனால இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. இது 9வது முறையாக ஒரே பிரைம் மினிஸ்டர் கீழே இது பண்றது. இதுக்கு முன்னாடியே மொரார்ஜி தேசாய் அவர்கள் 10 டைம்ஸ் பண்ணியிருந்தாலுமே ஒரே பிரைம் மினிஸ்டர் கீழே வரல. இது ஒரு பெரிய சாதனை தான். அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். சரி, நம்ம டெக்னாலஜி பேஸ் வர, இப்ப நீங்க பிசினஸ் ஓரியன்டா நம்ம வரும்போது டெக்னாலஜி இந்தியா மிஷன் AI 2.0ங்கிறத விட அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு அதே மாதிரி அதோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக அலோகேட் 500 crores அதையே நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம். இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த டெக்னாலஜி வைஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், விக்சிட் பாரத் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க இன்றைய டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போறது ஒரு ஈஸியா அச்சீவ் பண்ண முடியாது. அந்த விக்சிட் பாரத்தை நோக்கி போகும்போது AI அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு பெரிய லெவல்ல நமக்கு அது ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும். அதே மாதிரி ரிசர்ச் சென்டர்ஸையும் அவங்க நம்பர் ஆஃப் ரிசர்ச் சென்டர் 143ங்கிறது அந்த ரிசர்ச் சென்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த ரிசர்ச் சென்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு R&D, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாகும் போது மட்டும் தான் நீங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியும். மேக் இன் இந்தியா. நீங்க எதுக்குமே இன்னொரு நாட்டை டிபெண்ட் பண்ணி டெக்னாலஜி வைஸ் ஆகும், எதுக்குமே இன்னொரு நாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அவசியம் கிடையாது. நம்மளுடைய சொந்த கவர்மெண்ட் நமக்கு நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணும்போது இந்த டிபெண்டன்ஸ் நீங்க இன்னொரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லாதப்போ நமக்கு எல்லாமே இங்கேயே நமக்கு என்ன சொல்ற டெக்னாலஜி வைஸ் சப்போர்ட் கிடைக்கும். டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த விக்சிட் பாரத் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதா சார். இப்போ தொழிலதிபராக நீங்கள் பார்க்கும்போது இந்த டாக்ஸ் இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு அது எப்படி படுது சார்? இல்ல, டாக்ஸஸ்ல அவங்க பெரிய சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வந்த மாதிரி அதாவது நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் அது இது பண்றதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு இருக்கு. ஆமா ஆமா, அதாவது நீங்க இந்த 2047 ஏற்கனவே சார் சொன்ன 2047 வரைக்கும் டேட்டா சென்டர்ஸ் ஃபாரின்ல இருந்து வரவங்களுக்கு அது டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க இந்த புதுசா என்டர்பிரினர்ஸ் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா விமன் அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தொழிலதிபர்கள் என்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அத மாதிரி இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம். அது கிடைச்சதுன்னா அந்த ஸ்கீம் லாஸ்ட் டைம் முதல் முறை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது பெரிய லெவல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைமா வரும்போது அந்த விமன் அந்த கேட்டகரியில SC/ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினரா வரும்போது அவங்களுக்கு ஒரு அப் டு 2 crores வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமா கிடைச்சது அப்படின்னா ஸ்டேட் வைஸ் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ற டீப்பன் கீழே வரைக்கும் நம்ம ரூட் கிளாஸ் வரைக்கும் அப்படின்னா இன்னும் நிறைய தொழிலதிபர்கள் உருவாவாங்க. நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இப்ப நீங்க வேலை வாய்ப்பு நீங்க குறைக்கிறது நம்ம இன்னொரு எப்படி சொல்றது, நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குற லெவலுக்கு வரணும். ஒரு என்டர்பிரினர்ஸ் அதிகமா வரும்போது தான் வேலை வாய்ப்புகளை உள்நாட்டிலே நம்ம நிறைய இடத்த கொடுக்க முடியும். அதற்கு என்டர்பிரினர்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கான இந்த ஸ்கீம்ஸ் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி இந்த இயரும் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். அது அந்த அப் டு 2 crores கொடுக்குறாங்க. அது இன்னும் எல்லா ஸ்பெசிபிக்கா லாஸ்ட் டைம் விமன் SC/ST மட்டும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கீம் வைடன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. கண்டிப்பா சார். அடுத்த சுற்றில் நம்ம விரிவாக பேசலாம். திரு நந்தகுமார் சார், உங்களுடைய பார்வை இந்த பட்ஜெட். அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்ஜெட்டு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம அருமை சகோதரர் சிவா சொன்னார், ஒரே PM தலைமையில், ஒரே பிரைம் மினிஸ்டர் தலைமையில், ஒரே ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையில், ஒரே நாட்டில் ஒரே மாதிரியான பட்ஜெட் தாக்கலை வருஷம் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறத அருமை சகோதரரும் சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 283 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எம்பிஸ் எல்லாம். யூஸ்வலாக வந்து ஒரு திட்டத்தையோ ஒரு இதையோ அனௌன்ஸ் பண்ணால் டேபிள் அதிரும். இங்கே வந்து 40 பேரோட கை தட மாட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுமே பார்க்க போனீங்கன்னா ஒரு பாஜக அரசோட அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இது பட்ஜெட்டே கிடையாது. இதில் ஒன்றே ஒன்று உருப்படியாக பண்ணி 2 விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுக்கு டேக்ஸ் இல்லைன்ட்டாங்க. 2வது எம்எஸ்எம்இயில் பல காலமாக போராடிட்டு இருக்காங்க. அதுவும் கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப போராடுறாங்க. எங்களுக்கு ஒரு ஈக்விட்டி ஃபண்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கமிட்டி கமிஷன் ஸ்டடி பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, போர்டு உருவாக்குவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 47 அவங்க செயல்படுத்துவாங்க. ஏங்க 47 நீங்கள் செயல்படுத்தி ஏங்க 26 பட்ஜெட் போட்டுருக்கீங்க? 47 அச்சீவ் பண்ணிடுவோம். இல்லை நான் கேட்குறேன், ஒன்று நீங்கள் இப்போ போகிறது 25, 26, 27க்கு 27க்கு நீங்கள் டாக்ஸ் ரெஜிம் சொன்னீங்க. அது கூட வந்து டீடைல் டாக்ஸ் வந்து அப்புறம் சொல்லுன்றீங்க. அப்போ என்ன அவசரம் உங்களுக்கு? இல்லை நீங்கள் என்ன அவசரம் பண்ணீங்க? ஒரு டாக்ஸ் கொண்டு வந்துட்டீங்க. நியூ டாக்ஸ் ரெஜிம் வருமான வரி ஏப்ரல் 1 முதல் தான் அமல் வரும். அது என்ன டீடைல் நீங்கள் சொல்லிய அதை டீடைல் அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னா அப்புறம் இது என்ன திட்டம் இது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பெருசாக இவங்க செஞ்சுருக்கிறது கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மி எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. யார் யார் கம்மி பண்ணியிருக்காங்க? மெரைனு, லெதரு, டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிருக்கீங்க. ஓகே, சந்தோஷமான விஷயம். கூடவே ஒன்று சேர்த்துருக்கீங்களே நியூக்ளியர் எனர்ஜி. எங்கே வந்தது? அது யார் எங்கே பண்ணுறாங்க? இங்கே இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி ஒன்று யார் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? யாருக்காக நியூக்ளியர் எனர்ஜிக்கு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுற பொருளுக்கெல்லாம் இம்போர்ட் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க? அதில் யார் வர போகிறாங்க சொல்லுங்கள்? நீங்கள் அமெரிக்காவிலேருந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வாங்கி அதானி பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் சேர்த்து சும்மா ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்களா? இல்லைங்க, நீங்கள் இப்போ நியூக்ளியர் எனர்ஜியோட என்ன ப்ராக்ரஸை என்ன லெவலில் நம்ம இருக்கிறோம் அதை சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் சொல்லாமல் அப்படியே எல்லாரும், அதாவது மீனவர்களுக்கு உதவி பண்ணுறாங்களா, அதுக்கப்புறமா வந்து டெக்ஸ்டைல் உதவி பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் வந்து லெதருக்கு உதவி பண்ணுறாங்களா? சார் எல்லாத்துலேயுமே ஒரு இண்டிஜினியஸாக நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றதுக்காக சரி நீங்கள் முன்னோட்டமாக சரி இண்டிஜினியஸாக மேக் இன் இந்தியா கொண்டு வந்தீங்க. அதோட நிலைமை என்ன அதை சொல்லிருக்கணும்ல. நீங்கள் மேக் இன் இந்தியா கொண்டு வந்து நாங்க 10 வருஷத்துல 25% நாங்க வந்து ஜிடிபி அடைவோம் சொன்னீங்களே, அடைஞ்சீங்களா? வெறும் 7% வந்து நிக்கிறீங்க. நாங்க கொடுக்கும்போது 8%, 10%லேருந்து 8% நாங்க 2014 ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதை கொண்டு வந்தீங்களா? நீங்க அந்த ஜிடிபி டச் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் நிறைய கிரைசிஸ் இருந்தது. என்ன கிரைசிஸ் சார்? நாடுனா கிரைசிஸ் இருக்கதாங்க செய்யும். உலகம் ஃபுல்லாக கிரைசிஸ். என்ன கிரைசிஸ் சொல்லுங்க. சரி இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து அமெரிக்காவில் 25 + 25% 50% போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? 44,000 கோடி நஷ்டம் வெறும் திருப்பூர் கோயம்புத்தூர்ல மாத்திரம். கரூர் சேர்த்தா உண்ணாது 1 லட்சம் கோடிக்கு. EU கூட அவங்க வந்து ஒரு தடையற்ற ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. டாக்ஸ்லெஸ் ட்ரேட் பண்ணலாம். அதாவது இங்க இருக்கிறதுக்கு எனக்கு சோறு கஞ்சி ஊத்துறா அப்படின்னா நாளைக்கு உனக்கு பிரியாணி கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? நீங்க EU கிட்ட ட்ரேட் ஃப்ரீ FTA போட்டீங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டீங்க, நீங்க கையெழுத்து போட்டீங்க. எப்போ அமலுக்கு வரும்? அது இன்னும் சமயம் 2027 வந்துடும். 2027 ஏப்ரல்ல வரும். ஏப்ரல் சும்மா வராது. அது அங்க இருக்கிற 22 கண்ட்ரிகள் பார்லிமெண்ட்ல அதை அப்ரூவ் பண்ணும். யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணும். அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வரணும். இன்னும் வந்து அதை வந்து வெப்சைட்ல ஓப்பனாகவே இவங்க போடல. அதுக்குண்டான எந்த ஒரு எக்ஸ்பர்ட் அதை படிக்கல. அந்த அக்ரிமெண்ட்டை இவ்வளவு மறைச்சு வச்சிருக்காங்க. இது முழுக்க வந்து பட்ஜெட்ல ஏமாத்ததுக்காக. ஒரு குடியரசு தின அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சைன் பண்ணும்போது அது கண்டிப்பா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருப்பாங்களா? அந்த அளவுக்கு ஒரு பேக் ஒர்க்லாம் பண்ணாமலாம் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அதான் சொல்ல வரேன். இப்போ நான் இப்போ குடியரசு தினத்திலயோ சுதந்திர தினத்திலயோ பிரதமர் மோடி வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாருன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆகும். புரியுதுங்களா? அதை வந்து பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ யூரோப் யூனியனில் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பெருசாக ஒரு பப்ளிசிட்டியை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத ஒரு பட்ஜெட்டை கொடுத்து மக்களுக்கு திருப்பி பட்ட நாம போட்டிருக்கோம். அதாவது தங்க விலை ஏறிட்டே போகுது,
வெள்ளி விலை ஏறிட்டே போகுது, பருப்பு விலை ஏறிட்டே போகுது, பாமாயில் விலை ஏறிட்டே போகுது, பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது, டீசல் விலை ஏறிட்டே போகுது, கெரோசின் விலை ஏறிட்டே போகுது. இன்னைக்கு 50 ரூபா கேஸுக்கு ஏற்றிருக்காங்க அதிகமா. சார் 70 ரூபா இந்த டாலர், ஒரு இதோட டாலரு, பேரலோட டாலரு இன்னைக்கு 50 ரூபா. நீங்க வந்து ரஷ்யால இருந்து சீப்பா ஆயில் வாங்குறீங்க, யாரை கொடுக்குறீங்க? அதை எடுத்து இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விலை ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கமர்ஷியல் கேஸ் நீங்க 50 ரூபாய் விலை ஏற்றுறீங்க, என்ன நியாயம் சொல்லுங்க? அன்னைக்கு விலை ஏற்றினா பேரல் விலை ஏத்திட்டாங்களா? சரி சார், ரஷ்யால இருங்க, ரஷ்யால இருந்து நீங்க ஆயில் வாங்குறதுனால இந்தியாவில் இருக்கிற தொழில் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க சார். திருப்பூர்ல மொத்தம் 2 லட்சம் பேருக்கு வேலை இல்லை சார். 4 நாள் தான் வேலை செய்யறான். அவன் எடுத்த ஆர்டர் மேல எது ப்ரொடக்ஷன் பண்ணவே இல்லை. சரி சார், இந்த ஆக்சிடென்ட் எம்எஸ்எம்இ தவிர உங்களுக்கு இதுல ஒரு ஒண்ணுமே டேக்அவே எதுவுமே இல்ல. ஒண்ணுமே பாருங்க, இங்க சுத்தி வளைச்சு எடுத்துன்னு வந்து கடைசியில அதானிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. இப்போ நீங்க வேணா பாருங்க, பீகார்ல அதானி பேர்ல நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் வரப்போகுது. அதுக்கு ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வாங்கணும். அது எங்கேருந்து வாங்கணும்? அமெரிக்கால இருந்தா வாங்கணும். வாங்கலைன்னா மோடி திருப்பி 50% போடுவார். இது வந்து பேசி வச்சிருக்காங்க. இதை கொண்டு வரதுக்காக ஒரு எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் என்னதுக்கு? கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். ரஜினி, உங்களுடைய முதல் சுற்று கருத்து பதிவு பண்ணுங்க. அதாவது உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்னைக்கு மெய்ப்பிக்கிற வகையில் பாஜகவினுடைய இந்த பட்ஜெட்டு இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சராக இந்த பட்ஜெட்டில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். 2025 1 மணி நேரம் 14 நிமிஷம் படித்தாங்க. அதில் கொஞ்சம் நிமிஷம் தான் ஆட் ஆயிருக்கே தவிர்த்து மக்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கானா எதுவுமே கிடையாது. போன முறை தேர்தல் அதாவது போன முறை பட்ஜெட்டில் பீகார் தேர்தலை வந்து கணக்கில் வச்சு பீகாருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் 3.17 லட்சம் கோடி. அதில் எஜுகேஷனுக்கு 60,000 கோடி, மருத்துவத்துக்கு 20,000 கோடி, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 16,000 கோடி, சோஷியல் வெல்ஃபேருக்கு 13,000 கோடி அப்படின்னு பீகார் தேர்தலை மனதில் வச்சாவது பீகாருக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குனாங்க போன பட்ஜெட்டில். நாங்கள் கேட்குறது, தேர்தலை மனசுல வச்சாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதியை ஒதுக்கி இருக்கலாமே. தேர்தல் நடக்க போது தேர்தலை மனசுல வச்சாவது 5 மாநிலங்களுக்கு நீங்க வந்து பாரபட்சம் பார்க்கிற மாநிலங்களுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்கலாமே. இன்றைக்கு இருக்கிற பட்ஜெட்ல அந்த மாதிரி நிதி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு என்று ஒதுக்கவில்லை. இது வந்து தமிழக மக்களை ஏமாற்றிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நான் பார்க்கிறேன். ஒதுக்கி இருந்தாங்கன்னா தேர்தலுக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு அப்படியே மாத்தி சொல்லுவீங்க. அதாவது பார்த்தாலும் நீங்க சில அறிவிப்புகள் வந்து பொதிகை மலை, ஆதிச்சநல்லூர், பழவேற்காடு, அது போன்ற ரயில் திட்டங்கள், இது போன்ற அறிவிப்புகள்லாம் தமிழ்நாடு சார்பாக இருக்கு. பட்ஜெட் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தேர்தலை கருத்தில் கொண்டாவது திருக்குறளோடு தொடங்குவீர்கள். இன்னைக்கு அதுவும் தொடங்கல. திருக்குறளோடு தொடங்கி தமிழ்நாட்டுக்கு ஏதோ செய்யற போல சார். போன பட்ஜெட் தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெறல சார். அட்லீஸ்ட் நீங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் டைம்ல தான் ஏதாவது பண்ணுவீங்க, அதையாவது பண்ணுங்கன்னா இன்னைக்கு பழவேற்காடு ஏரியில நாங்க வந்து மையம் அமைப்போம் சார். அமையுங்க, வாழ்த்துக்கள். ஆனா பாமர மக்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழுகிற மக்களுக்கு நீங்க என்ன சார் வந்து கொடுத்துருக்கீங்க? ஜல்ஜீவன் திட்டத்துக்காக 3,112 கோடி நிதி ஒதுக்குங்க, கொடுங்க, எங்களோட நிதியை கொடுங்கன்னு கேட்கிறோம். ஜல்ஜீவன் திட்டத்துல குடிநீர் 55 லிட்டர் குடிநீர் கிராமங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து சென்று சேர்த்திருக்கிறோம் சார். அதுக்கு கொடுங்க சார். இல்ல அதெல்லாம் கொடுங்க. இருக்கு, அதனால தான் அது வந்து பண்ண முடியல. அதுல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. தமிழ் என்ன முறைகேடு நடந்திருக்குன்னா கேள்வி கேட்கட்டும், அதுக்கான பதில தமிழ்நாடு அரசு கொடுக்கும். இவங்க முறைகேடு நடக்குது சரி ஓகே. மெட்ரோ திட்டங்களுக்கான 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டங்களான ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கா இந்த பட்ஜெட்ல? சிறிய ரயில்வே திட்டத்தை நகரங்களுக்கான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு வரி வந்து அதுல இருக்கு. இல்ல, சிறிய நகரங்களை மேம்படுத்தப்படும்னா மெட்ரோ வந்து சிறிய நகரங்களுக்கு போல. நகரங்கள்னா கம்பேரிட்டிவ்லி மெட்ரோபாலிட்டனோட அடுத்த ஸ்டேஜ், அடுத்த மெட்ரோபாலிட்டனுக்கு அடுத்த சிட்டிக்கு போறீங்க. ஓகே, மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட நிலைமை என்ன? மெட்ரோக்கான நிதியை வந்து எப்போ வந்து ஒதுக்குவீங்க? அதாவது 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான நிதி எப்போ கொடுப்பீங்க? அது கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு இது வந்து வளர்ச்சிக்கான பட்ஜெட் சார். PM கிஷான் அதுல 6,000 ரூபாய் ஒதுக்குறீங்க. விவசாயிக பேட்டி கொடுக்குறாங்க. 6,000 ரூபாவை மாசத்துக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் வருது. 500 ரூபாய் ஒரு ஓய்வூதியம் விவசாயிகளுக்கு நீங்க தரீங்களே, கொஞ்சம் உயர்த்தி வழங்குங்க சார். அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு 1,500 ரூபாய் தாங்கன்னாங்க. அது பத்தி விவசாயிகளுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல இருக்கா? PM கிஷான் நிதி ஏதாவது வந்து உயர்த்தி வழங்கி இருக்கலாமே. அதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க சார். 2026-27 ஆண்டில் 17.2 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையை சமாளிக்க
மத்திய அரசு கடன் வாங்க திட்டம். உற்பத்தியை உயர்த்த போறோம், உயர்த்தி நாங்கள் இந்த பற்றாக்குறையை வந்து சமாளிக்க போறோம் சொல்ல, கடன் வாங்க திட்டம். இது அப்படியே கடன் வாங்குறது ஏதோ ஒரு பெரிய உலக மகா திட்டம் மாதிரி கடன் வாங்க திட்டம் இது அப்படின்றாங்க. சார், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இன்னைக்கு எக்ஸீட் ஆகி போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு இந்தியா வந்து இதே தமிழ்நாட்டுல டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை தொடர்ந்து பேசலாம். இணையம் வழியாக நம்முடன் நினைக்கிறார் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். பேசுங்க சார் ரஜினி. அந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை இன்றைக்கு வந்து அது குறிப்பிட்ட ரேஷியோல தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அந்த குறிப்பிட்ட ரேஷியோவுக்கு கீழே தான் இருக்கு. ஆனா இவர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டுல ஏதோ கடன் நிறைய வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. பிம்பம் இல்ல, உண்மைதானே அது. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை விட குறைவாக தான் கடன் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதுக்கான தரவுகள் இருக்கு. நான் அதுக்கான வந்து தரவுகளை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ இவங்க அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை காப்பி அடிச்சு நிறைய சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் ஒரு மகளிர் விடுதி கொண்டு வரப்படும். சார், ஏற்கனவே தமிழ்நாட்டுல தோழி விடுதிகள்னு ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறார். அதனால பயன்பெற்று வருகிறார்கள். அதை காப்பி பண்ணி சார், அதாவது ஒரு நாட்டுல இருந்து ஒண்ணு காப்பி பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்ல தான் தமிழ்நாட்டுல இருந்து சில விஷயங்களை காப்பி பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பட்ஜெட்டை நான் ஒரு காப்பி பேஸ்ட் பட்ஜெட்டா பாக்குறேன். உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்டா பாக்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு பட்ஜெட்டாக பார்க்கிறேன். இந்த பட்ஜெட் வந்து இன்னும் நிறைய திட்டங்களை தேர்தலை மனசுல வச்சாது கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரவில்லை. அதே போல திருக்குறளையும் இன்றைக்கு மறந்து இருக்கிறார்கள். சென்ற ஆண்டு திருக்குறளையாவது சொன்னாங்க, அதாவது தமிழ்நாட்டுன்ற பேரை சொல்லல, திருக்குறளை சொன்னாங்க. ஆனா இந்த முறை திருக்குறளையும் மறந்து இருக்கிறார்கள். அதனால இந்த பட்ஜெட்டை ஒண்ணுமே இல்லை சார் இந்த பட்ஜெட்ல. சரி, ரைட், ஓகே சார். பொருளாதார நிபுணர் அவருடைய கருத்து கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை சொல்லுங்க சார் இந்த பட்ஜெட் குறித்து. இந்த பட்ஜெட் பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே பேசினது போலதான் இது வந்து ஒரு சவாலான காலகட்டத்தில் இந்த பட்ஜெட் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா மேக்ரோ கண்டிஷன்ஸ், அதாவது பொருளாதாரத்துக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய அடித்தளம் வலுவாக இருக்கு. அதாவது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, சஸ்டைன்டா அந்த 7% கூடுதலாக வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெட்லைன் பணவீக்கம் குறைந்திருக்கு, வட்டி வீதம் குறைய துவங்கி இருக்கு. இது போன்ற விஷயங்கள், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பலமாக வலுவாகத்தான் இருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து உள்நாட்டு பொருளாதார சூழல் வந்து வலுவாக இருந்தாலும் நமக்கு 2025 பலமான வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாட்டு சூழல், வெளிநாட்டு பொருளாதார சூழல் ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக அமெரிக்காவிலேருந்து வந்த டாரிஃப்ஸ் ஒன்று, இரண்டாவது வர்த்தக ஒப்பந்தம், அதாவது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் இழுபறி ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸ், ஈரான்ல ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், முக்கியமாக ஆயில் மார்க்கெட். ஏன்னா ஆயில் மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ரஷ்யன் ஆயில் கூட குறைந்திருக்கிறதாகத்தான் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட முழு அளவே நம்ம இறக்குமதி தான் பண்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2025 மிகப்பெரிய சவால்கள் நம்ம பொருளாதாரத்தை எதிர்நோக்கி அதை கடந்துதான் வந்திருக்கோம். ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததும் ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்த சூழல்ல வந்து நமக்கு முக்கியமான அந்த பட்ஜெட்ல எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா, தனி மனித வரி வரம்போ இல்லை வந்து தனி மனிதம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு இது இருக்காது அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன். ஏன்னா முக்கியமாக பொருளாதாரத்தை இந்த 7-7.5% பொருளாதாரத்தை அடுத்த கட்டமாக 8-10% கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் தேவை. அதற்கு வந்து சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஃபார்ம்ஸ், அது வரி விஷயங்கள்லயோ இல்லை வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இல்லை இது போன்ற இப்ப கனிம வளம் குறித்த அறிவிப்புகள் வந்திருக்கு. அதாவது இருக்குன்றீங்களா, என்ன சொல்ல வரீங்க சார்? அது முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் ஏற்பட்டிருக்கா? பிசினஸ் அப்படிங்கறது வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். அது வந்து தொடர்ந்து அதை வந்து சீர் செய்து அந்த தேவை சூழலுக்கு ஏற்ப அது மாறிக்கொண்டுதான் வரும். அதாவது எதுவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமா இருந்து கொண்டே இருக்கும். அதாவது இப்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருக்கு, அதனாலதான் வெளிநாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கு. சைனா போன்ற நாடுகள் முதலீடுகள் குறைந்து சைனாவுடைய முதலீடுகள்லாம் இந்தியாவுக்கு வரதை பார்த்தோம். அதெல்லாமே வந்து நம்மளுடைய அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ஆக இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி, அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாலிசி ரிஃபார்ம்ஸ் தான்.
இப்போ 80கள் கடைசியில் பார்க்கும்போது இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட சம அளவில் தான் இருந்தாங்க பொருளாதார அடித்தளத்தில் பார்க்கும்போது. இப்போ சைனா இந்தியாவை காட்டிலும் 4 மடங்கு வளர்ந்து விட்டது. இந்த ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் $18 trillion இருக்க, நம்ம $4 trillion ப்ளஸில் தான் இருக்கோம். ஸோ அதனால் அதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்த பாலிசி கண்டினியூட்டி. சைனாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் வந்து 3வது அதிபர். 35 ஆண்டுகளில் வந்து அவர் 3வது அதிபர் மட்டும்தான். அவருக்கு முன்பு 2 அதிபர்கள் இருந்திருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த அளவில் நிறைய ஆட்சிகள் மாறி இருக்கு, கட்சிகள் மாறி வந்திருக்கு, அதனுடைய கொள்கைகளில் வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த பாலிசி கண்டினியூட்டி இல்லாத காரணம் தான் நம்ம இப்போ இந்தியா 10 இயர்ஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு டிகேடை வந்து கண்டிப்பா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அது தாண்டியும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு டைம் ஜோன் தானே, டைம் லைன் அதாவது தானே. நம்ம 30 ஆண்டுகள் மிஸ் பண்ணதை வந்து 10 ஆண்டுகள்ல முழுவதுமாக செயல்படுத்த முடியாது. அதுதான் எப்பொழுதுமே சீர்திருத்தங்கள் அப்படிங்கறது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக தான் அப்ப பார்க்கணும். நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த பிஜேபி இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான கருத்துக்களை எடுத்துக்கலாமா? அதாவது இது வந்து பிஜேபி காங்கிரஸ் அந்த மாதிரி பேச்சே இல்லை. ஒரு பொருளாதார கொள்கை அப்படிங்கறது அடிப்படையாக எல்லோரும் ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப ஆட்சிகள் கட்சிகள் மாறும்போது அந்த பொருளாதார அந்த கொள்கைகள் தடம் புரண்டு விட்டது. திருப்பியும் அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குள்ள ஒரு 5-10 ஆண்டுகள். அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா, கட்சிகள் யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னு இல்ல, யார் ஆட்சி செய்தாலும் நம்மளுடைய அந்த பொருளாதார தேவைக்காக ஒரு மினிமம் ப்ரோக்ராம் இருக்கணும். ஒரு காமன் மினிமம் இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தாதான் ஆட்சிகள் கட்சிகள் மாறினாலும். ரஷ்யால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட காலமான அந்த ஆட்சிகள் இருந்துட்டு இருக்கு. நம்ம சைனாவை பொறுத்த அளவுல அங்க இது கிடையாது, டெமோக்ரஸி இல்ல. அங்க வந்து ஒரு கட்சி ஆட்சி தான். அங்க தலைவர்கள் வந்து வெற்றி பெறுவதிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அந்த கட்சியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு ஒற்றை திட்டம் இருக்கும். அந்த பாலிட் பியூரோ எல்லாமே டிசைட் பண்ணி ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து அதை அவங்க தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனாலதான் இன்றைக்கு உலகத்தின் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேற எந்த பகுதியிலையும் இல்லாத அளவுக்கு அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதனால நம்மள்ட்ட குறைவுன்னு இல்லை, நமக்கு வந்து அந்த கண்டினியூட்டி, அந்த ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் கண்டினியூட்டி இல்லாதனாலதான் இது போன்ற ஒரு லேக் எஃபெக்ட் நடந்து கொண்டிருக்கு. அதுதான் இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து அடிப்படையிலே பார்க்க வேண்டியது வந்து அந்த ரிஃபார்ம்ஸ் தொடர்ச்சி இருக்கு. அந்த இப்போ நம்ம பல விஷயங்களுக்காக நம்ம இறக்குமதி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்ப சமீபத்துல அந்த ரேர் மினரல்ஸ் எல்லாமே சைனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அவர்கள் வந்து அங்கிருந்து ஏற்றுமதி செய்வதை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு வந்து அவர்களுக்கு போட்டியாக உருவாகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பது. இப்ப நம்மளுடைய இங்க இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, இது போன்ற துறைகளுக்கு வந்து அந்த மினரல்ஸ் கிடைக்காம அந்த தட்டுப்பாடு, முக்கியமாக வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய மூலப்பொருட்கள் சைனால இருந்து வந்து கொண்டிருக்கிறதெல்லாம் தடைபட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த தன்னிறைவு பெற்றால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த வளர்ச்சி விகிதத்தை வந்து ஒரு 8-10% கொண்டு செல்ல முடியும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த வீட்லையும் பேசலாம். பழனியப்பன் சார், அதாவது வந்துட்டு இப்போ சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், நம்ம ரஜினி கடன் வாங்கி தான் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டிய சூழல் இருக்குன்றது. அது வந்து ஒரு பெரிய சாதனையாக அது ஒரு பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சார். நீங்கள் அதை ஒரு வளர்ச்சிக்கான கடனாக பார்க்குறீங்களா, அந்த கடன் வாங்குறதுன்றது நம்ம கண்டிப்பாக பின்னடைவு தானே? கடன்கிறது அந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோவே வந்து ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 24% இன்றைக்கி 19% வரைக்கும் குறைஞ்சிருக்கும். நம்மளோட ஓவரால் டெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80%. வளர்ந்த நாடுகளான யூஎஸ்ஏ யூகேல கூட 120%, 110% ஆஃப் லோன் தான் அவங்க டெட் ரேஷியோ இருக்கும். அப்போ நம்ம வந்து கம்பேரிட்டிவ்லி உலக அளவில் பார்த்தா நம்மளோட டெட் குவாண்டம் வந்து ரொம்ப லிமிட்டட், 80%ங்கிறது. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு பிளான் மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, 70%. இன்னொரு அடுத்த 10 ஆண்டுகளில் நம்ம அந்த 80ங்கிறத 70 கொண்டு வந்துருவோங்கிறதுக்கு ஃபேஸ் வைஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் என்ன இருக்க போகுது, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன இருக்க போகுதுங்கிறது ஃபேஸ் வைஸ் ப்ரப்போஸ் பிளான் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க எல்லாருமே வந்து இந்த அரசை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஃபேஸ் வைஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுங்க பார்க்குறாங்க. அந்த தொலைநோக்கு பார்வையை தான் வந்து நந்தகுமார் அவர்கள் வந்து கண்டிக்கிறார். 2047 நோக்கியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறேன், நீங்கள் 2047 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்போது பிலோ பாவர்ட்டி லைனே எடுத்துப்போமே, நம்ம வேர்ல்டு அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 2025 ரிப்போர்ட்டில் 2.3% தான் இந்தியாவில் இருக்க பாவர்ட்டி. இது அப்போ டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து நிறைய பேர் ரிமூவ் ஆகிட்டாங்க. நம்ம நாடு வளர்ச்சி சொல்கிறாங்க. அதான் அதோட மொத்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.3% குறைஞ்சிருக்குங்கிறாங்க. இது ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு வேர்ல்ட் பேங்கோட ஸ்டடியில் நம்மளை மென்ஷன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. அக்ராஸ் த குளோப் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற அந்த ரிமூவ் பண்ணியிருக்கோம் பீப்புளை, நம்மளோட வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. அப்போ
இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் 12 லட்சம் அறிவிச்சதுங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான கோடிகள் அதுல லாஸ் இருக்கு. ஜிஎஸ்டி தீபாவளிக்கு 2.1 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு 1.7 crores மேல லாஸ் இருக்குங்கிறத பாக்குறோம். அப்போ இப்படி ஒவ்வொரு நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மக்களுக்காக செய்யக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாங்க. அந்த ரயில்வேல அந்த கன்செஷனை வந்து திருப்பி கொடுத்துருக்கலாமே சார். ஒரு கம்மியான அமௌண்ட் தான், ஒரு 1800 crores அந்த மாதிரி தான் அமௌண்ட் தான் இருக்கும். அதை பற்றி எந்த விதமான அறிவிப்புமே இதில் இல்லை. இந்த ரயில்வே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அதை ஒரு ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ணதுனால என்ன இம்பாக்ட் ஆயிருக்குங்கிறத ஸ்டடி பண்ணும்போது லிமிட்டட் இம்பாக்ட் தான். அதோட ரீஇன்ட்ரோடக்ஷன் தேவையில்லைங்கிறது ஒரு ஸ்டடினால அவங்க ரீஃப்ரேஸ் பண்ணுறாங்க. மேபி அதோட தேவை இன்னும் அதிக அளவில் அவங்களுக்கு வெளிப்படுது அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் இயரில் அதை திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இன்றைக்கி அதோட தேவை இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. இது என்றைக்குமே இல்லைங்கிறது கிடையாது. அதோட தேவை என்னைக்கு திருப்பி வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுவோம். ரயில்வே பட்ஜெட்ன்றது முன்னாடி தனியாக இருந்தது. அருண் ஜேட்லி அவர்கள் ஒன்றாக்குனதுக்கு பிறகு அதை பற்றின அறிவிப்புகள் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ரயில்வே பட்ஜெட்டுங்கிறது முன்னாடி எல்லா அறிவிப்பையுமே அந்த ஒரு நாளில் பண்ணிட்டு இருந்ததை தாண்டி இன்னைக்கு மொத்தமாக அப்பப்போ என்ன தேவைகளோ அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்காக இந்த ஒரு நாளைக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது. இப்போ இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டியாக இருக்கணும், 7 வழித்தடங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அது புரியுது. ஆனால் வந்துட்டு நம்ம ரயில் விபத்துகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014 பிறகு மிக அதிக எண்ணிக்கையில் நடந்திருக்கு. இந்த கவச்சு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த விபத்து நடக்கும்போது அதை பற்றின விவாதம் பண்ணும்போது நாங்கள் கவச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டுருக்கோன்றாங்க. ஆனால் அடுத்த விபத்து நடக்கும்போது மறுபடியும் அந்த பேச்சு வருதே தவிர அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த கவச்சுங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதை ஃபேஸ் வைஸ் ஒவ்வொரு ஸ்டேஷனாக தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதை ஓரளவு மேஜராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது இம்ப்ளிமெண்டேஷனில். அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அதை கொண்டு வர போகிறோம். ஸோ அது கொண்டு வரும்போது நம்மளை மீறி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து குவிக்காக ரியாக்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், அந்த மினிஸ்டர் போய் 2 நாள் 3 நாள் நின்று ஃபுல்லாக அதை சரி பண்ணுற அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பப்ளிக்கோட ஒரு ஆளாக நின்று பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நடுவில் சில இடங்களில் அது நடக்கக்கூடிய தவறுகள் தான். அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தொடர்ந்து பல விபத்துகளுக்கு நீ சொன்ன மாதிரி நேரடியாக போகிறாரு. ஒரு தார்மீக பொறுப்பேற்று அது பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. ஆனால் அதை பற்றி அவர் எதுவுமே பண்ணல. தொடர்ந்து அடுத்த முறையும் அவர் தான் ரயில்வே மினிஸ்டராக கொடுக்குறாங்க. அது ஏன்னா அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதை தாண்டி இருக்குது. அவரோட இப்போ வந்தே பாரத் சிஸ்டமாக இருக்கட்டும், இப்போ இந்த ஹை ஸ்பீட் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவர் கொண்டு வர திட்டங்கள், அவருக்காக இதை நிறுத்தக்கூடிய திட்டங்கள் அவர் வழிவகுக்கிறார். அது ஒரு ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த ஃபேஸை புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு எஃபிஷியன்ட் மினிஸ்டருங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரஜினி, நீங்கள் எப்படி இந்த கடன் வாங்குறது அப்படின்றது யூனிவர்சலாகவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிச்சு ரஜினி அவர்கள் பேசும்போது வந்து ஆன்லைன்ல எப்படி இவ்வளவு தைரியமா போய் சொல்றாங்க தெரியல. நீங்க செக் பண்ணலாம். அதாவது டெப்ட் டு எஸ்டிபி நீங்க செக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டோட லெவல் என்ன இருக்கு. நீங்க வந்து 27 நம்ம ரீச் பண்ணிட்டோம். 28.7 தான் மேக்ஸிமம். நீங்க மேக்ஸிமம் ரீச் வந்து தமிழ்நாடு ரீச் பண்ணியாச்சு. இந்தியா வந்து அந்த ரீச் பண்ணல. நீங்க எவ்வளவு தைரியமா அவங்க போய் சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க வெரிஃபை பண்ணணும். நீங்க வெரிஃபை பண்ணி நீங்க இந்த பொது தளத்துல பேசும்போது எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து 28 புள்ளி தான் மேக்ஸிமம். நீங்க 27 ரீச் பண்ணிட்டீங்க. இந்தியாவோட நீங்க டெப்ட் டு ஜிடிபி வந்து அந்த லெவல் கிடையாது. அது வந்து டிக்ளைனிங்ல இருக்குது. நீங்க வந்து இன்க்ரீஸ், நீங்க வந்து you are going to reach the deadline. நீங்க முடிக்க போற ஸ்டேஜ்ல இருக்குது. இது வந்து டிக்ளைன்ல இருக்குது. அதான் அவங்க பொய் சொல்லக்கூடாது கூட நீங்க ஆன்லைன்ல பேசுறீங்க. நீங்க யார் வேணா வெரிஃபை பண்ணலாம். இல்ல 28% மேக்ஸிமம் 26.6 வந்து தமிழ்நாடு. சிவசங்கர் அடுத்து உங்ககிட்ட வரதுக்கான பதில் இல்ல எப்படி மேக்ஸிமம் ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்வாரு. 28 மேக்ஸிமம் சொல்றாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 26.6 27 நீங்க செக் பண்ணுங்க. இல்ல சார், ஓகே 28 சார் 27 வச்சுங்க. அந்த 1% இடைவெளி இருக்குல்ல, அப்போ நிர்ணயிக்கப்பட்டதோட கம்மியா இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன பண்றீங்க? கடனை வாங்கி இல்ல கம்மியானது தான் அர்த்தம். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட சார் அவரே சொல்லிட்டாரு 27 கூட வச்சுக்கோங்க. 28 27% தான் வாங்கி இருக்கணும். 1% வந்து நீங்க வந்து நிர்ணயிக்கப்பட்டதோட வந்து கம்மியா தானே இருக்கும். அது எப்படி வந்து நீங்க வந்து அதையும் தாண்டி போயிடுச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? நோ 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 கிடையாது 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 கிடையாது. நீங்களே வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இல்ல 15வது நிதிக்குழு, நான் சொல்றேன் இருங்க, 15வது நிதிக்குழு என்ன சொல்லுச்சோ, 15வது நிதிக்குழு என்ன சொல்லுச்சோ அதை விட குறைவாக தான் தமிழ்நாடு கடன் வாங்கி இருக்கிறது. தப்புன்னா நீங்க என் மேல கேஸ் கூட போடுங்க, நான் போய் கேஸ் கூட பாக்குறேன். நீங்க வந்து நான் போய் சொன்னேன்னு சொல்றீங்க. 15வது நிதிக்குழு சொன்னதை விட குறைவாகத்தான் தமிழ்நாடு கடன் வாங்கி இருக்கிறது. நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணுங்க, நானும் ப்ரூஃப் பண்றேன். சரி சார், இதை நம்ம வந்து பேசலாம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம் சார். அதாவது இல்லை, நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இப்போ கடன் வாங்குறது அப்படின்றது எல்லாருக்குமே தேவையாக இருக்குது.
உலக நாடுகளுக்கே வந்து அந்த ஒரு தேவை இருக்குது. கண்டிப்பாக இதை ஒரு கிளாரிஃபை வந்து நம்ம பொருளாதார நிபுணர்கிட்ட பண்ணிவிட்டு நான் மறுபடியும் வரேன். கோபாலகிருஷ்ணன் சார் சார் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அந்த லிமிட்டை தாண்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சிவசங்கர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தாண்டி ரஜினி அதை வாங்கல, டிஃபெண்ட் upper limit பண்றாரு. reach பண்ண போறாங்க. தாண்டி வாங்கல, upper limit, they are going to reach the upper limit. they are going to reach upper limit, not reached. அத first clarify பண்ணுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாங்கன்னு, இப்போ சொல்றாரு they are going to reach. இதுல நீங்களே பாத்துங்க. நான் தெளிவா சொல்ல 28.7 தான் நீங்க அப்பர் லிமிட். நீங்க ஆல்ரெடி you have reached 27 near, you are very near to the upper limit. சரி சிவசங்கர் ஒரு நிமிஷம். near to upper limit or reach எடுக்கும் நிறைய வித்தியாசம் சிவசங்கர் இருக்கு. நீங்க ஒரு ரீச் பண்ணிட்டேன்றீங்க, ரஜினி ஒரு ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கிளாரிஃபை நான் போய் பண்ணிட்டு சொன்னேன்றீங்க. கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த கடன் வாங்குறது இதுல சம்பந்தமா. இப்போ அந்த மத்திய அரசுக்கும் சரி மாநிலங்களுக்கும் பொருளாதாரத்தை நிர்வகிக்கும் போது நிதி நிர்வாகம் செய்வதற்கு அந்த பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது காமனா இருக்கு. இப்போ மத்திய அரசு இப்போ பட்ஜெட்ல வந்து அந்த 4.3 லெவல், அதாவது அந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கூடுதலாக நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் மத்திய அரசு ஏற்பட்டது. ஏன்னா நிறைய தொழில் முடக்கம், வரி வருவாய் இழப்பு இது போன்ற விஷயங்கள்னால கொஞ்சம் அது ரிலாக்ஸேஷன் இருந்தது. பட் மாநிலங்களுக்கு அந்த 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 கண்டிஷன்ஸ் பொருந்தும். அதாவது மாநிலங்கள் வந்து அந்த அளவை மீறி கடன் வாங்க முடியாது, அந்த அளவு வரைக்கும் வாங்கலாம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த வாங்கிய கடன் வந்து எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கறதுலாம் பிரச்சனை. அந்த வாங்கிய கடன் வந்து எவ்வளவு ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்டா போகுதா இல்லைன்னா வந்து ஒரு செலவினங்களா போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அன்ப்ரொடக்டிவா இருக்கா, அதாவது நிறைய மக்கள் நல திட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு, அது எவ்வளவு வந்து நமக்கு பலன் அளிக்குது, அதாவது பொருளாதாரத்துக்கு நம்ம திரும்பி வரணும். சரி, அந்த அந்த செலவழிக்கப்பட்ட பணம் ஏதோ ஒரு வகையில வந்து மக்களுக்கு தான் பயன்படும். அதாவது திரும்பி வரி வருவாயா வரும்பொழுது மக்களுக்கு தான் திரும்பி செலவிடப்படும். அதனால இது அரசாங்கத்திற்கு இது ஒரு லாப நஷ்ட கணக்கு கிடையாது. அதாவது கூடுதல் சுமை இருந்து அது அன்ப்ரொடக்டிவா இருந்ததுன்னா திருப்பியும் புதிய வரிகள் புதிய வரிகள் போடப்பட. சரி, இப்போ ஒரே வரியில சொல்லணும். இப்போ தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினது வந்து அந்த சிவசங்கர் சொல்ற குற்றச்சாட்டுப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? அது லிமிட் ரீச் பண்ணது அது சரி தவறு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் லிமிட் வந்து இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களுடைய அந்த பட்ஜெட்டை ஒட்டுமொத்த அந்த சைஸுக்கு ஏற்ற ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி வாங்க முடியாது. அந்த அந்த கடனை வந்து சர்வீஸ் பண்றதுலதான் பிரச்சனை. எவ்வளவு வாங்குறது பிரச்சனை இல்ல, அது எப்படி செலவு பண்றாங்கன்னு தான் பிரச்சனை. கண்டிப்பா நம்ம பேசலாம். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு கோபாலகிருஷ்ணன் சார். நமக்கு வந்து ப்ரொடக்டிவா இருக்கோமோ இல்லையோ கண்டிப்பா அன்றாடம் வட்டி செலவு அப்படிங்கறது உயர்ந்து கொண்டே இருக்கும். புரியுது. அந்த கடனை திருப்பி செலுத்து அதற்கான வருமானத்தை எப்படி அதிகரிக்க செய்வது அப்படின்றதை நம்ம பார்க்க வேண்டியது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப முக்கியம். ஐயா சார், இப்போ நீங்க சொன்னதை கிளாரிஃபை பண்ண வந்து அவங்க பொருளாதார நிபுணர்கிட்ட அவங்க சொல்றாங்க அந்த லிமிட் வரைக்கும் அவங்க வாங்குறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டை வச்சு சொல்றாங்க. கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்க 99,000 வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க எமர்ஜென்சியா வாங்குறதுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு. நீங்க வாங்கின 99 ரூபாய்க்கு நீங்க வட்டி கட்டணும். அந்த 99,000 நீங்க ரெண்டாவது அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அதுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அதாவது அவர் சொல்றாரு அது வாங்குற கடன் பிரச்சனை இல்ல, அது வந்து ஒரு முதலீடு ஓரியன்டா இருக்கா இல்ல செலவினங்களா இருக்கா அப்படின்ற கேள்வி. நான் அதான் சொல்றேன், நீங்க 1 லட்சம் ரூபாய் தான் உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் அப்படின்னா நீங்க 99,000 வாங்கிட்டீங்க. வாங்கின 99,000 எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க முக்கியம். அப்படின்னா அதான் உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு வரும். அந்த 99,000 நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேன். நீங்க 28.7% நம்ம பேசின ஒரு சில பேர் புரியாது. அப்ப அந்த 99,000 நீங்க சரியா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளா வரும். நீங்க அதையே நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணா நீங்க ஃப்ரீ பீஸ்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வட்டி கட்டுவீங்களா? நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? நீங்க வந்து கவர்மெண்ட் செக்டர்ல எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. நீங்க வந்து போராடாத ஆளே கிடையாது. நீங்க பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த நீங்க வாங்கக்கூடிய கடன் சரியாக செயல்படுத்தப்பட்டதாங்கிறதா முக்கியம். நீங்க வந்து அதாவது கடந்த 70 வருடங்கள்ல வாங்கின அமௌண்ட்டை நீங்க வந்து ஒரு 4 வருஷத்துல வாங்குறீங்க. அதாவது பெர் இயர், அதாவது நீங்க SGDPக்கு வந்து பெர் இயருக்கு 3% தான் அலவுடு. 30 லட்சம் கோடி ரூபாய் வந்து நீங்க வந்து நமக்கு பட்ஜெட் கொடுக்குறோம் அப்படின்னா 90,000 கோடி நீங்க மேக்ஸிமம் வாங்கலாம். அதாவது 3 to 4%, 3 to 3.5 அடிஷனலா வாங்கலாம். ஆனதர் 3.5 கண்டிஷனல் பேசிஸ். அப்ப நீங்க வந்து மேக்ஸிமம் 1,20,000 கோடி தான் நீங்க வாங்க முடியும். 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா நீங்க அந்த 4 வருஷத்துல 15 நீங்க ஆட்சிக்கு வரும்போது 15% இருந்தது, 15, 18 ஆச்சு, 21 ஆச்சு, அப்புறம் 24 ஆச்சு. இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு 3% நீங்களா வாங்க முடியாது. இப்ப நீங்க கண்டிஷனல் கடைசி ஸ்டேஜ் வந்துட்டீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதே மாதிரி காங்கிரஸ் நீங்க ஆட்சிக்கு நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு பொருள் வந்து நல்ல பொருளா பெஸ்ட் பொருளா நல்ல ப்ராடக்ட் நீங்க கம்பேரிசன் பண்ணுவீங்க ரெண்டு ப்ராடக்ட் கூட. நீங்க கடந்த 10 வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணி பிஸ்கல் டெபிசிட்டா இருக்கட்டும், இன்ஃபிளேஷனா இருக்கட்டும், எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குது. ஈவன் இந்த 10 இயர்ல நீங்க வந்து கொரோனாக்கு வந்திருந்த காலகட்டத்திலையும் கூட
அதே அந்த காலகட்டத்திலயுமே வந்து நம்மளோட எக்கனாமிக் ஸ்டடியா தான் இருக்குது. நீங்க எப்படி நீங்க இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைன் அவைலபிள் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அதிகமாக தான் நம்ம பண்ணிருக்கிறோம். கண்டிப்பா இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டடியான கவர்மெண்ட் தான் இருக்குது. இல்ல இப்ப உங்களுடைய துறை சார்ந்த ஒரு ஐடி செக்டார் தான் சார்ந்து எந்த மாதிரியா இப்ப செமிகண்டக்டர் உற்பத்தி 2.0 அதான் சொல்றேன். அதையும் அதுக்கும் வந்து நீங்க இதுவரைக்கும் இல்லாத அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ஐ தாட் நியர்லி 4,000 crore, எனக்கு எக்ஸாக்ட் அந்த அமௌண்ட் தெரியல, அந்த செமிகண்டக்டர் பில்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் செய்யாதது அதெல்லாம். அதாவது ஏஐ மிஷன், அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த சிப் செமிகண்டக்டர் சிப், இந்த மூணுமே வந்து ஒரு 2004 அதாவது ஒரு 20 years பேக்ல வந்து பெருசா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த கடந்த 10 வருடங்கள்ல வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணனாதான் நம்மளோட சிப் எப்படி பார்த்தாலும் நம்ம வெளிநாட்டுல தான வாங்கிட்டு இருக்கோம். சிப் நம்மளே மேனுஃபேக்சர் பண்றோம். அதான் சொல்றேன். அதோட அடுத்த கட்டம் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இப்ப நம்ம அதை முயற்சி பண்றோம்னு சொல்றேன். இந்த முயற்சி கூட இதுவரைக்கும் எடுத்ததே இல்லை. அதை நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றோங்கிறத நான் சொல்ல வரேன். சரி சரி சரி. கண்டிப்பா இப்போ ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது நம்மளே எல்லாம் இண்டிஜினியஸா தயாரிக்கிறதுக்கான சாத்தியம். அதுதான் நம்மளோட இலக்கு. 2047 டிக்ஷித் பாத்துக்கு இலக்கே அதுதான். ரைட் சார், தொடர்ந்து பேசலாம் சார். நந்தகுமார் சார், அதாவது நீங்க ஒரு தொழில் முனைவர் தான், அதில் நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் இது எப்படி இருக்குது இந்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறீங்க? கட்சி சார்பு எதிர்கட்சி இருந்தாலே பட்ஜெட் உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்ன்றது எல்லாருமே எனக்கு தொழிலை விட்டுருவேங்க, நான் கட்சியை விட்டுருவேங்க. ஒரு சாதாரண மனுஷனா குடிமகனா கேட்குறேங்க, எங்களுக்கு என்னங்க கொடுத்துருக்கீங்க இதில் சொல்லுங்கள். கேட்டால் வந்து அவங்க கடன் வாங்கிட்டாங்க, இவங்க கடன் வாங்கிட்டாங்கன்றீங்க. நான் சொல்கிறேன், இப்போ சிவசங்கரன் சொன்ன மாதிரியே காங்கிரஸ் கட்சியில் பண்ணதை விட நாங்கள் எல்லாமே ஒரு நிமிஷம் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரெக்கிங் போகிறதுக்கு பொதிகை மலையில் வந்து உங்களுக்கு நல்ல ஏற்பாடு வரேன். அதுக்கு வரேன். சிவனை தரிசிக்கலாம். 53 இது காங்கிரஸ் கட்சி பண்ணதெல்லாம் விட நாங்கள் எல்லாமே அதிகமாக தான் பண்ணியிருக்கோம், அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே நம்ம அவங்கள வந்து அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் 60 வருஷம் ஆண்டு வெறும் 53,000 கோடி தான் நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம். புரியுதுங்களா? இவங்க 10 வருஷத்துல 220 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த பாஜக அரசோட திட்டம் என்ன, கொள்கை என்னன்னா லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் கவர்னன்ஸ். லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் கவர்னன்ஸ். நீங்க அதிகமாக வந்து செயல்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்போ 220 கோடி கடன் வாங்கிருக்கீங்க, லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்களா? எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அதை நீங்க சொல்லுங்க. நீங்க 220 கோடி வாங்கிட்டு 10 வருஷத்துல வாங்கிட்டு எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இதனால என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு? இல்ல இப்ப நீங்க இந்த டெவலப்மெண்ட் 220 கோடி, அதாவது 25ல வந்து 168 லட்சம் கோடிங்க. அந்த 168 லட்சம் கோடியை வாங்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க இருக்கிற உற்பத்தியை பெருக்கி இருந்தா இந்த டெபிசிட்டா வந்திருக்காத. இப்ப இந்த டெபிசிட் வர்றதுக்காக தான் நீங்க திருப்பி கடன் வாங்குறீங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களே ஒத்துக்குனாங்க, இந்த பக்கம் கடன் வாங்கின கடனை வந்து இது சரியா செயல்படுத்தல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்க. இந்த பட்ஜெட்டோட மெயின் அஜெண்டாவே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டம் நிறைய கொண்டு வந்துருக்காங்க, ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போன 2 மாதம் மாத்திரம் 14,000 கோடி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ட்ராப் பண்ணிட்டான். 1.5 லட்சம் பேர் வந்து தன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டதும் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஏன்னா இந்தியா மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ இதுலேருந்து நீங்கள் முக்கோணத்தை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை சரியா செயல்படுத்தல, யூஸ் பண்ணல, இங்க உற்பத்தியை பெருக்கல, திருப்பி கடன் வாங்க போறீங்க. இங்க இருந்த ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆக மொத்தம் என்ன சொல்றதுன்னா, பொருளாதார நிபுணர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி பொருளாதாரம் தடம் புரண்டு விட்டது. தடம் புரண்டதுக்கு காரணம் யாரு? கையாளாகாத அரசும் இப்படி ஏமாத்தி கொண்டிருக்க பட்ஜெட்டுக்கு தான். பொருளாதாரம் தடம் புரண்டது சொன்னாரு. பொருளாதாரம் தடம் புரண்டது பொருளாதாரம் தடம் புரண்டது சொன்னீங்களா? அப்படி நான் சொல்லவே இல்லை. எப்படி சொன்னீங்க? பொருளாதாரம் கொள்கை தடம் புரண்டுச்சா? ஒரு நிமிஷம் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தடங்கல்கள் ஏற்படுத்துது. அதான் தடம் புரண்டது சொன்னாரு. தடம் புரண்டது திருப்பி போட்டு பாருங்க. அவர் என்ன சொன்னார் சொல்றேன். அவருடைய விளக்கம் என்ன சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்றத சொல்ல வராரு. பண்ணிடுறேன். நான் யாருக்கும் வந்து ஆர்கியூ பண்றதுக்கோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் சொல்லல. ஒரே ஒரு செகண்ட் சார். பொருளாதாரத்துக்கு சவால்கள் ஏற்பட்டிருக்கு. வெளிநாட்டுல இருந்து வெளியில இருந்து வந்த சவால்கள் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு அமெரிக்காவை மென்ஷன் பண்ணி சொன்னாரு.
வரேன் சார், சரி மறுபடியும் சார், வரேன், மறுபடியும். வெளிநாட்டு சவால்கள் எதனால அதை சொல்லுங்க. நல்ல வலுவான வெளிநாட்டு சூழல்ல இருக்கு. சவால்கள் எதனால வருது? 7% உங்க நமக்கு அமெரிக்காவுக்கும் ஏதாவது பங்காளி சண்டையா? இல்ல நமக்கு அங்க ஏதாவது போருக்கு போறோமா? இல்ல நமக்கு பக்கத்துல நாட்டு ஏதாவது போருக்கு போறோமா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏன் சார் இல்ல சார், ஒரே ஒரு செகண்ட், ஃபியூச்சர்லயும் அமெரிக்காவே ஓவர் டிபெண்டன்ஸா இருக்க கூடாதுன்றதுக்கான ஒரு புள்ளியை ஸ்டார்ட் பண்ணணும். டிபெண்டன்ஸ் கிடையாது சார். சார், இந்தியாவோட கொள்கை நான் அலைன்மெண்ட், நாடு சாரா கொள்கை, இந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். அணிசேரா நாடுகள் இந்த மாதிரி தான் இருப்போம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ, நாட்டு பொருளாதாரம் என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துட்டு போவோம். உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு வார் நடக்குது, அதுவும் நேட்டோ ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ரஷ்யா ஆயில வாங்கி எதுக்கு நீங்க விற்கணும்? சரி, ரஷ்யா ஆயில நீங்க வாங்கி இங்க அரசாங்கம் ஐஓசியோ ஓஎன்ஜிசியோ இவங்க யாராவது வந்து அதை வந்து ரிஃபைன் பண்ணி வித்தா கூட பரவாயில்ல. யாரோ ஒரு பிரைவேட்டு ரிலையன்ஸோ இன்னொரு ஏதோ கம்பெனியோ 2 பேருக்கும் நீங்க வாங்கி கொடுத்து நம்ம ரிஃபைன் பண்ணி கொடுத்து அதுக்கு ஓஎன்ஜிசி ஐஓசி நஷ்டம் ஆகுது 30,000 கோடி மாசம் வருஷம் நீங்க நஷ்டம் வேற கொடுக்குறீங்க. கொடுத்து யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறது இந்த நாடு எதுக்கு அவஸ்தைப்படணும்? நாடு எதுக்கு பாதிக்கணும்? இதை நீங்க கொண்டு வந்தீங்களா? ஏதாவது இல்ல சார், நீங்க தொடர்ந்து சொல்றது அதானியோ இல்ல அம்பானியோ இல்ல யாரா இருக்கட்டும், அவங்க இந்தியால தானே சார் பிசினஸ் பண்றாங்க. அவங்க இந்தியா பொருளாதார பண்றாங்க சார், இந்தியால பிசினஸ் பண்றாங்க சார். இப்ப சவால் எதனால வந்தது சார்? நீங்க சொல்ற மாதிரி சவால் எதனால வந்தது? ஒரு இண்டிவிஜுவலுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணதானே இந்த சவால் வந்தது. இண்டிவிஜுவலுக்கு தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப இதே ஆயில் நம்ம வாங்குறோம் சார், இதே ஆயில் நம்ம வாங்குறோம், ஐஓசிலோ ஓஎன்ஜிசியோ நம்ம ரிஃபைன் பண்றோம். நாட்டு மக்களுக்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்கிறோம் சார். நாட்டு மக்களுக்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்கிறோம் சார். அது எப்படி சார்? எப்படினாலும் மாநில அரசோ இல்ல வந்து வரி போடுறாங்க இல்லையா சார்? எல்லா வரியும் குறைங்க சார். சார், நீங்க ஒரு பேரலுக்கு $20 கம்மியா இருக்கு. அந்த $20 பெனிஃபிட்ட மக்களுக்கு கொடுங்க சார். நீங்க மக்களுக்கு கொடுக்கல, அதை வந்து ஒரு தனியார் எடுத்து அது எக்ஸ்போர்ட் பண்றாரு அவரு. சரி, ஓகே சார், ஒரே ஒரு செகண்ட் சார். இப்போ ரஷ்யாவோட நம்ம வந்து அந்த ஆயில் டீலிங் வச்சிருக்கிறது வந்து ஓவரா அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா பார்க்கலாமா, அல்லது வந்து இது தனியாருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டுக்காக பண்ணியிருக்காங்க? நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது இந்த மாதிரி நம்ம ரஷ்யன் டீல் வந்து ரொம்ப தாட் த்ரூ டீல். இதுக்கு யூஎஸ் பண்ண செயலுக்கு யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் போய் காலில் விழாத குறையாக விழுந்து குறைச்சிருங்கன்னு கேட்டு ரஷ்யாவோட டீலை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியா இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி எந்த லோயர் ஸ்டெப்பும் எடுக்காமல் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் டீல் போடுவோன்னு சொல்லி இன்றைக்கி இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளைட் ரிலேட்டட் பார்ட்ஸுக்கு கஸ்டம்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ எப்படிலாம் யூஎஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இந்தியாவுக்கு ஈர்க்க முடியுமோ அதோட அம்சங்களை உள்ளே ஈர்த்திருக்கோம். அப்போ நம்ம யார் நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து ஹையர் டாரிஃப் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபண்டை நான் உன்னை வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லி பிளான் போடுறோம். இப்போ ஏர்போர்ட் இருக்கட்டும், செமிகண்டக்டர் 40,000 crores அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் ரிலேட்டிங் டு இந்த கிளவுட் சர்ச்சுக்கு 2047 வரைக்கும் இருக்க ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், எல்லாமே யூஎஸ் பேஸ்ட் 2047 வரைக்கும். ஸோ 2047 வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கட்டும். இது எல்லாமே வந்து யூஎஸில் தான் இதோட ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ போயிங்காக இருக்கட்டும், ஏர்பஸ்ஸாக இருக்கட்டும், யூஎஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், யூரோப்பியன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், கிளவுட் சர்ச், டேட்டா இன்ஜின் எல்லாமே இந்த யூரோப்பியன் அமெரிக்கன் ரீஜனில் இருக்கிறது. அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பிளான் கொண்டு வந்திருக்கோம். அப்போது வேறு யாராக இருந்தாலும் அந்த ட்ரேடை போய் நீ எனக்கு ஓன் கண்ட்ரி தான் இம்பார்ட்டன்ட், நீ தான் நான் டிபெண்டாக இருக்கேன் உன் மேலேன்னு சொல்லி ஒரு ரிடக்ஷன் கேட்டிருப்போம். அப்படி எந்த எஃபர்ட்டையுமே போடாமல் ரொம்ப பியூராக நான் இண்டிபெண்ட்டாக என் கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும், நான் பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு ரொம்ப கிளியர் ஸ்ட்ரக்சராக இந்த பட்ஜெட்டில் தெரியுது. ஸோ அப்போ அதில் வந்து தனியார்கள் எதுவும் பலன் அடையலையா சார்? சொன்ன மாதிரி நந்தகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த தனியாருக்கும் உள்நோக்கத்தோடு பண்ணுற பிளான் கிடையாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரியே கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறது தான், ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறது தான். இது ஒரு காமன் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த தங்கம் விலை உயர்வு பற்றி எதுவுமே எந்த விதமான ஒரு விஷயம் கூட அவங்க பதிவு பண்ணல. மிகப்பெரிய ஒரு கிரைசிஸாக இருக்குது, ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசலையே சார். தங்கம் வெள்ளி வந்து கிரைசிஸ்ன்னு சொல்ல முடியாது சார். அது வந்து ஒரு குளோபல் ட்ரெண்டாக, இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து உலகமே ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது, திடீர்னு மூடிடுமா, திடீர்னு குண்டு வருமாங்கிற மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியில் இருக்க ஒரு டைம்ஸில் நிறையா நாடுகள் சர்வைவ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரன்சி ஃப்ளக்சுவேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஜப்பான்லாம் வரலாறு காணாத வீக்கத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. சவுத் கொரியாவில் 17 வருஷத்தில் அடையாத வீக்கத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சர்டன் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சேஃப் அசெட் எங்கே போகணும்னு பார்க்கும்போது கோல்டு சில்வர்னு போய் அடைய நினைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வி ஆர் கிரியேட்டிங், அப்படி கிடையாது, நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் செக்யூர்டாக நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத வி ஆர் அட்ராக்டிங். அப்போ ஒரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை நம்ம கொண்டு வரோம் மக்களுக்கு. கோல்டு சில்வருங்கிறத தாண்டி சேஃப் அசெட்ஸ் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது.
நீங்கள் எங்களோட ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எங்களோட எம்எஸ்எம்இ ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முன்னாடி இருந்த 5% 10%ன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்கரேஜிங் கோல்டு சில்வர்னு நீங்கள் போகணுங்கிறது கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் சர்டைன் ஸ்டெபிளைஸ்ட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கிறத பண்ணுறது தான். ஸோ இன்டைரக்டாக இது உள்ளே அடங்கியிருக்கு, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதோட ரிலவெண்ட் பாலிசிஸ் அடங்கியிருக்கு. இல்லை இப்போ பெரும்பாலான தங்கம் வந்து வச்சிருக்கிற கண்ட்ரி அது அமெரிக்கா வச்சிருக்காங்க. எதனால் இந்த கிரைசிஸ் இவ்வளோ சீக்கிரம் அதிகமான ஒரு விலையேற்றமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு நாட்டில் ஒரு கம்பெனியில் போட்டிருக்கேன்னா இந்த பிஸ்னஸ் அன்சர்டனாக இருக்குது அப்படின்னே நான் பணத்தை திருப்பி வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுக்கும்போது சரி இந்த பணத்தை எங்கே போட்டு வைக்கலான்னு பார்க்கும்போது சேஃப் அசெட்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறது கோல்டு அண்ட் சில்வர். சைனா கூட அதிகமாக. ஆமாம், இது எல்லாமே ரிலேட்டிங் டு சேஃப் அசெட். என்னோட சேஃப் பெட்டு கோல்டு சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் போட்டு வைக்கிறதுனால உலகம் முழுக்க அதை நோக்கி போறாங்க சேஃப்டிக்காக. அன்சர்டனாக இருக்கிற இடத்துல இப்போ நம்ம நாட்டில் தான் பணம் பேங்க்ல வச்சிருந்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க, பல நாடுகளில் பேங்க்ல பணம் வச்சிருந்தா நம்ம பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம நாட்டில் தான் ஒரு வித்தியாசமான மெக்கானிசம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா கோல்டு சில்வர் அப்படிங்கும்போது போட்டு வச்சுட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டா யாருக்கும் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டணுங்கிறது இல்லை, சேஃபாக அது பாட்டு க்ரோ ஆகிட்டு இருக்கும், எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல் க்ரோ ஆகுங்கிற ஒரு டிரைவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு டெம்பரரி பபுள். இதுவுமே எக்கனாமிக் சர்வேல ரொம்ப கிளியராக இது ஒரு டெம்பரரியாக இருக்கிற பபுளாக தெரியுது, ஒரு நியர் டேர்ம் ட்ரெண்டுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். ரஜினி, அதாவது இப்போ சார் வந்து பட்டியல் போட்டார், சவுத் கொரியா இருக்கட்டும், அதே போன்று ஜப்பானாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பொருளாதார சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, பணவீக்கம் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து எந்த கிரைசிஸ் வந்தாலுமே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? என்னோட பார்வையில் முதலாவதாக அண்ணன் சிவசங்கர் அவர்கள் நான் வந்து பொய் சொன்னேன், நான் வந்து ஆன்லைனில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி என்ன சொன்னார், என் மேலே குற்றச்சாட்டுனா ஆல்ரெடி அதெல்லாம் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அவர் வாயாலேயே இட் இஸ் கோயிங் டு ரீச் அப்படின்ற வார்த்தையை சொன்னாரு. உண்மை என்னன்னா இன்னைக்கு இருக்குல்ல ரீச் பண்ணிடுச்சு, ஆல்ரெடி ரீச் பண்ணிடுச்சு, ரீச் பண்ண முடியாது, ரீச் பண்ணா அந்த கடனை வாங்க முடியாது, அந்த லிமிட்டுக்கு மேல எந்த மாநிலங்களால கடனே வாங்க முடியாது. ஒரு பாயிண்ட் அவர் சொன்னாரு. சரி, ஓகே, உங்களுடைய பாயிண்டை வந்து அவர் கன்ஃபர்ஸ் பண்ணாலுமே கூட இதுக்கு மேலே சப்போஸ் ஒரு கிரைசிஸ் வருது, இதுனா வந்து வாங்க முடியாத அளவுக்கு சூழல் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க சொன்ன மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வாங்க முடியாது, அடுத்த ஆட்சிக்கு ஒருவேளை திமுக வந்தாலோ இல்லை வேறு கட்சி வந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு வாங்க முடியாத சூழல் உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இரட்டை இலக்கம் 11.19% இன்னைக்கு வந்து தொற்றிருக்கிறோம். அதாவது தொழில்துறையில் தொடர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தொடர்ந்து முயன்று வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினால தமிழ்நாடு அரசு. அதனால் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகும், இவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பீப்புள்கிட்ட, அதான் மக்கள்கிட்ட போய் சொல்லி அந்த மாதிரி ஒரு மனநிலையை உண்டாக்கி வச்சுட்டாங்க. ரீச் ஆகலை. ஆக்சுவலாக என்னென்னா 26.43% தான் இப்போ வந்து வாங்கியிருக்கிறோம். அதோட இது வந்து 28.7 வரையும் வாங்கலாம் ஜிடிபி டு, அதாவது டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. அதனால அதுக்கும் குறைவாக தான் வாங்கியிருக்கிறத நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதே மாதிரி பெருமளவு எதிர்பார்க்கப்பட்டது இந்த பட்ஜெட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000 1 lakh உயர்த்தணும் அப்படின்னு. அவர்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கலாம். அதே போல் அந்த பேட்டரி வாகனத்தை பற்றி சொன்னாங்க. அந்த லித்தியம் பேட்டரிக்கு இறக்குமதி வரி இல்லை. என்னை பொறுத்தவரையிலே அதுக்கு இறக்குமதி வரி இல்லை என்பதை வரவேற்கலாம். என்னை பொறுத்தவரையில் இப்போ நம்மளே வந்து பேட்டரி வெஹிக்கிள் ஏன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம்னா, பெட்ரோல் பங்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோ டீசலோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது. இதற்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லணும். நீங்கள் பேட்டரிக்கான வரியை வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுனாலேயே வந்து எலக்ட்ரிசிட்டியோட வெஹிக்கலோட கன்சம்ஷன் அதிகமாகாது. அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிற மாதிரியே எனக்கு கவனம் இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டாலும் சமீபத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறது தான் நான் கவனம் இருக்குது. நிறைய இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணுவோம் மீன்ஸ் ஒரு நாட்டோட பட்ஜெட்லேயே இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி ஒரு இது இல்லைன்னா அவர்கள் அதற்கு பிறகு பேசி என்ன பிரயோஜனம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அதில் ஒரு பாயிண்ட் போட்டு இதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ நானே போய் ஏன் பேட்டரி வாகனம் வாங்க நான் வந்து தயங்குறேன்னா, அதாவது பெட்ரோலோ டீசலோ ஈஸியாக இருக்குது. பட் இந்த சார்ஜிங் பாயிண்ட் ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன்னா அங்கே அந்த சார்ஜிங் பாயிண்ட் இல்லை. அப்போ நான் எப்படி சார்ஜ் பண்ணுவேன்னு இருக்குது. அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸை இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள் இப்போ ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், அதே போன்று பழவேற்காடு, பொதிகை மலை, ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ், ஆதிச்சநல்லூருக்கு போனவங்க ஏன் சார் கீழடியை வந்து எப்படி பார்க்குறீங்க? கீழடி வந்து பாரம்பரியமிக்க ஒண்ணு, ஏன் கீழடியை பத்தி பேச தயங்குறீங்க? ஆதிச்சநல்லூர் பேசுறதை நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டிற்காக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடுன்னு பேரே இல்லாத பட்ஜெட்டு
இந்த முறை தமிழ்நாட்டுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா கீழடி ஏன் மறுத்தீங்க சார்? அதே மாதிரி ஆதிச்சனை பத்தி பேசும்போதே ஒரு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி இருந்தது, அங்க யாரோ எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அங்க. தமிழ்நாட்டிற்கான எந்த திட்டம் வந்தாலும் அதை வரவேற்போம். ஏன்னா தமிழ்நாட்டிற்கான திட்டம் வரணும், நிறைய வரணும்னு எதிர்பார்க்கிறோம். there is an equality between state and central government சார். அதாவது நிதி ஆணையம் பரிந்துரைத்தபடி 50% பகிர்வை தரணும். ஆனா இந்த முறை அதுக்கான ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது வந்து ஒரு ஏமாற்றத்தை தருது. அதாவது 50% ஒன்று இருந்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ஈக்குவலா இயங்க முடியும். அதாவது அது வந்து நிதி ஆணையமே பரிந்துரைத்திருக்குது. அதாவது 50% வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவர்கள் இன்றைக்கு விட்டிருப்பது பெரிய பெரிய ஏமாற்றத்தை தருது. அதே மாதிரி மாணவர்களின் படிப்புக்கான 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி, அது சம்பந்தமாகவும் இன்னைக்கு வந்து எந்த அறிவிப்புமே இல்லை. இதுல அறிவிப்பு இல்லாதத, அதாவது சார் 2047 ஃபியூச்சர்ல நாங்க வந்து கொண்டு வருவோம், தொலைநோக்கு பார்வைன்றாங்க. கடந்த 12 ஆண்டு காலமா யார் இந்தியா வாழ்றது? நீங்க தொலைநோக்கு திட்டம் என்று 2019 போட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 2020, அதாவது வந்து 2019 2014 நீங்க போட்டு இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே 2021 வாக்குறுதி கொடுத்த மாதிரி நான் வந்து டெபிசிட்டை வந்து நான் கம்மி பண்ணிருக்கேன். ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்றேன். 2014 இருந்து 2026 வரையில் எதுல முன்னேற்றம் அடைந்திருக்கு? நீங்க 2014 இது மாதிரி ஒரு முன்னேற்றம், அதாவது தொலைநோக்கு பார்வையில நீங்க போட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கணுமே. ஒரு 2 வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. அதற்கான கடன் வாங்க வேண்டிய தேவைகள், அந்த பொருளாதாரத்திலேருந்து மீண்டு வரதுக்கே நமக்கு அப்புறம் 2 வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது 2014 டெக்ஸ்டைல்ல வந்து எக்ஸ்போர்ட் வந்து $15 மில்லியன், 2024 $14.5 மில்லியன், $0.5 மில்லியன் குறைஞ்சிருக்கு டெக்ஸ்டைலோட எக்ஸ்போர்ட்ல. இதுல எப்படி நீங்க வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது, நாங்க வந்து அங்க இருந்து இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம கண்ட்ரியோட டெசிஷன் அத்தாரிட்டி யாரு? பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் தான் அதற்கான முடிவு எடுக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க என்ன நடக்கணும்ன்றத டொனால்ட் ட்ரம்ப் முடிவு எடுக்கிறாரு. அந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு சார். போர் நடந்ததுக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியா அறிவிக்கணும் இல்ல பாகிஸ்தான் அறிவிக்கணும், டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு. அதே மாதிரி ஈரான் கிட்ட இருந்து டீசல் இந்தியா வாங்காது. அதாவது இந்த ஆயில் கொள்முதல இந்தியா வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்காதுன்றத ட்ரம்ப் சொல்றாரு. அந்த பெனின்சுலால இருந்து வாங்கும். அதாவது இந்தியா வந்து சஜஷன்லாம் கேட்கல, இந்தியா வாங்குங்க அப்படின்றாரு. ஏதோ அதாவது ஒரு இந்திய நாட்டுடைய பிரதமர் தான் இது போன முடிவுலாம் எடுக்கணும். ஆனா இந்த முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிறாரு. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு வேடிக்கையாக இருக்குது, வெக்கக்கேடா இருக்குது சொல்றாரு. பட் நம்ம இந்தியாவுக்கு மறுத்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா வார்ல கூட அவர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி இப்போதைக்கு அங்க குளிர் அதிகமா இருக்கு நிப்பாட்டி வைக்கிறேன்னு சொல்லி அவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் தான் சொல்றாரு. ஆனா அதை என்னுடைய பார்வை வந்து இப்போ இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி அந்த மாதிரி ஒரு அடிமை, அது போல பிரதமரும் அது போல மாறி விட்டாரா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்று என்னுடைய தனிப்பட்ட சந்தேகம் தான். அதை நான் இங்க பதிய வைக்கிறதுல யாரையும் நான் வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீங்களே உங்களுக்கே தெரியும், ஒரு போர் நடந்து விட்டு கொடுத்து பேசுறேன். இல்ல அப்படிதான் சார். நான் ஒண்ணு சார் அவனும் இல்லாத போலாத சொல்ல, இருந்து நடக்கிறத தான் நான் சொல்றேன். சரி, இங்க இருந்து அவங்க இது அதான் பெனின்சுலால இருந்து வாங்குவாங்கன்னு அவரு சொல்றாரு. வெனிசுலால இருந்து வாங்குவாங்க அவர் சொல்றாரு. அவரு சொன்னதுனால்தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் அன்னைக்கு வந்து நீங்க அந்த போரைய ஸ்டாப் பண்ணீங்க. அவர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு, 2 பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் அங்க டெசிஷன் அத்தாரிட்டி? who plays a decision authority role? நமக்கு சொன்னது நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் நம்ம பார்லிமென்ட்ல சொல்லிருக்காங்க இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அதை ஏத்துக்க இந்தியன் மிலிட்டரி சொல்றாங்களா? இந்தியன் மிலிட்டரி சொல்றாங்களா? பொதுவா இந்தியா பத்தி இந்தியால இருந்து ஹிண்டன்பர்க் சொல்றத நம்புவோம், ஆனா இந்தியால இருக்கிற சொல்ல நம்ப மாட்டோம். ட்ரம்ப் சொல்றத நம்புறோம், மோடி அவர்கள் சொல்றத நம்புறது இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு முடிவு எடுக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட தான் வரேன். யார் என்ன சொன்னாலும் சரி, இங்க இருக்கிற முதல்வர் தான் முடிவு எடுப்பார். முதல்வர் தான் எல்லாம் சொல்லுவார். அது மாதிரி இந்திய நாட்டுல இருக்கானா? இல்ல மக்கள் மத்தியில பேசிக்கிறாங்க. என்னடா இது டொனால்ட் ட்ரம்ப், நானு டீ கடையில போய் உட்கார்ந்தா அங்க பேசிக்கிறான், என்னடா நம்ம முடிவு அந்த ஆள் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் அவருடைய பிரதமர் மோடி அவர்கள் எனக்கும் பிரதமர் தான், இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் பிரதமர் தான். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா,
எங்க பிரதமரோட சுயமரியாதை எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு நான் பாக்குற காரணத்தினால நான் ஒரு நல்ல குடிமகன், அதனால நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். புரியுது. எந்த நாட்டுக்கிட்டயும் நீங்க இந்த மாதிரி போய் இருந்துராதீங்க, கண்டிப்பா. முடிவெல்லாம் நீங்களே எடுங்க நான் சொல்றேன். சிவசங்கர் குறுக்கிட வரும், நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல அதான் நீங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்னாலஜ் பண்ணாங்களா, இந்தியன் மிலிட்டரி உள்ள அக்னாலஜ் பண்ணாங்களா? ஏன் அவங்க 1000 பேசுறாங்க, ஊருக்கு வெளியே இருக்கிறவங்க பேசுறாங்களா? பதில் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயுமே தலையிட்டு வந்து நாங்க இதை செஞ்சோம் அதை சொல்றோம், அவர் சொல்றதை வந்து நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அபிஷியலா உங்களுக்கு யார் ரெகனைஸ் பண்றாங்க? ரெகனைஸ் பண்ண வேண்டியது யார்? அவங்க தான் சொல்லணும். அவரு சொல்றதை ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க கடந்த 10 வருஷங்கள்ல வளர்ச்சி இல்லை என்னெல்லாமோ சொல்றீங்க. நான் என்ன நிறைய விஷயங்கள் பேசல, இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். நீங்க இந்தியன் பாவர்ட்டில ஏற்கனவே சார் சொல்லிட்டாரு, இந்தியன் பாவர்ட்டில நீங்க 29% இருந்தது, இன்னைக்கு வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்துருச்சு. 22% குறைஞ்சிருக்கு. இது எப்படி குறைஞ்சது? நீங்க வளர்ச்சி திட்டங்கள் இல்லாம குறைஞ்சிருக்குமா? இது வந்து கடந்த 10 வருடங்கள் நடந்தது. எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லாம, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகாம இது எப்படி சாத்தியம்? இது வந்து சாத்தியமே கிடையாது. இது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஆவரேஜ்ல இருந்து நம்ம கம்மியா தான் இருக்கிறோம். இத்தனை நாள் வறுமை கோட்டில இருந்து நீங்க வெளியே வந்திருக்காங்க. அது எப்படி நடந்தது அப்படின்னா, வேலைவாய்ப்பு பெருகாம நடந்திருக்குமா? இன்வெஸ்ட்மெண்ட் வராம நடந்திருக்குமா? சோ இந்த கவர்மெண்ட் ஸ்டடியா இல்லாம நடந்திருக்குமா? கிடையாது. அது நீங்க வந்து இதை நீங்க சொன்னது யாருன்னு பார்த்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் சொல்றாங்க. சோ இதை வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்டடியா இருக்குங்கிறது இந்த ரிப்போர்ட், யுனைடெட் நேஷனோட அபிஷியல் ரிப்போர்ட் நீங்க செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இங்க இருக்கிறவங்க அவங்க அடிமை, நீங்க யாருக்குள்ள அடிமையா இருந்தீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிபிஐ கேஸ் உங்களுக்கு எப்படி மிரட்டி 63 சீட் காங்கிரஸ் உங்களை வாங்கினாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சார் இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய அவசியம் அவர் பேசினதுக்காக நான் பேசுறேன். இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டடியா தான் இருக்குது. அதை பத்தி நீங்க எல்லாமே அபிஷியல் ரெக்கார்ட் இருக்குது. நீங்க இந்த தரவுகள் டேட்டாவின் அடிப்படையில் பேசுறதே போதும். இந்த டேட்டா எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. ஞானம் நீங்களும் யாருமே போய் சொல்ல முடியாது. சரி, கண்டிப்பா யுனைடெட் நேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாத்துக்கலாம். ஓகே, கோபாலகிருஷ்ணன் சார், அதாவது இப்போ தொலைநோக்கு பார்வையினே திட்டங்கள் போட்டா இன்னைக்கு உள்ள திட்டங்கள் இல்லை அப்படின்றது தான் தொடர் குற்றச்சாட்டுகளாக இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார் அதை பத்தி? இல்ல அதாவது அரசாங்கத்துடைய கடமை வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய தேவைகளையும் பார்க்கணும். இல்லை, இன்னும் ஒரு சின்ன அடிஷனலாக ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இன்னொரு பாயிண்ட்டும் வச்சாங்க. அதாவது 2014 12 வருஷம் கிட்டது, இது ஒரு தொலைநோக்கு பார்வை. அந்த தொலைநோக்கு பார்வைப்படி பண்ணியிருந்தாலே இந்த இப்போ முன்னேறி இருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சாங்க. அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லிருக்கேன். இல்ல முன்னேறி இருக்குது, இந்த பாவர்ட்டி லைன் குறைஞ்சிருக்குது. பாவர்ட்டி லைன் குறைஞ்சிருக்கு, அது ஒரு பெரிய முன்னேற்றம் தானே. ஓகே, சொல்லுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா முதலீடுகள் மாநிலங்களுக்கு வராது. எந்த மாநிலத்திற்குமே முதலீடுகள் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு முதலீடு எப்படி வரும் ஒரு நாட்டுக்குள்ள? எந்த ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளரும் மாநிலத்தை முதல்ல சூஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல அவர்கள் சூஸ் பண்றது கண்ட்ரியை. அதாவது இந்தியா எப்படி முதலீட்டு சூழலுக்கு எந்தெந்த நாடுகளிலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இந்தியா அதுல டாப் டெஸ்டினேஷனா இருக்கு. அவர்கள் இந்தியாவுக்குள்ள வந்துதான் அதற்கு பிறகுதான் அந்த முதலீடுகள் வந்து மாநிலங்களுக்கு பிரியும். இந்தியாவில எந்த மாநிலத்துல நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒண்ணுதான் உண்மையாக இருக்கணும். ஒன்னா முதலீடுகள் வந்ததுன்னா இந்திய பொருளாதாரம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். இல்ல முதலீடுகள் இந்திய பொருளாதாரம் வலுவாக இல்லைன்னா முதலீடுகள் வந்திருக்காது. ஸோ ஏதோ ஒண்ணுதான் உண்மை. ஸோ அதனால இப்ப வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதாரத்துல இருந்து கொண்டுதான் இருக்கு. எல்லா ஆய்வறிக்கைகளும் 7% மேலதான் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நந்தகுமார் அவர்கள் சொல்லும்போது அங்கே 8ல் விட்டுட்டு போனோம், நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு கடைசியில் இப்போ 7 பாயிண்ட்ல தான் நிற்கிறீங்க. இது வந்து ஒரு என்ன முன்னேற்றம்ன்ற ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது 7 பாயிண்ட் அப்படிங்கிறதுல ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது டெல்லியில அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்லை. 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களுடைய கூட்டு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சி. ஸோ இந்திய மாநிலங்கள் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட பொருளாதார வளர்த்துன்னா 10% போயிருக்கோம் இப்போ. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட வளர்ச்சி இல்லை, மாநிலங்களுடைய வளர்ச்சி கூட்டு சம் ஆஃப் ஆல் குரோத். எல்லா மாநிலங்கள் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் 10% இந்திய பொருளாதாரம் 10% வளர்ந்துடும். அது நிலை அது கிடையாது. அதாவது இது எல்லாமே அதற்கு தான் வந்து இப்ப ரோல் ஆஃப் சென்டர் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 மாநிலங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், இது போன்ற ஒரு 4-5 மாநிலங்கள் மட்டுமே வளர்ந்து இருக்கக்கூடாது. பின்தங்கி இருக்கக்கூடிய யூபி போன்ற மாநிலங்கள், அதாவது வளர்ச்சியிலே எட்டி பார்க்காத மாநிலங்களுக்கெல்லாம் வளர்ச்சி சென்றடைந்தால்தான் மொத்தமாக நம்ம வளரும்போது தான் இந்த 10% வருமே தவிர, இந்த 4-5 மாநிலங்களை வைத்துக்கொண்டு நம்ம 10% அப்படிங்கிறது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். அதனால நம்மளுடைய அந்த வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மொத்தமா, அதாவது ஒரு ஹோல்சமா தான் பார்க்கணுமே தவிர தனித்தனியாக எடுத்து நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு மாநிலம் வளர்ந்திருக்கு, இன்னொன்று வளரல அப்படின்னு. எல்லா மாநிலங்களும் ஒரு வகுப்பறை மாதிரிதான். 36 மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா எல்லோருடைய மதிப்பெண்களும்
நல்லா இருந்தாதான் அந்த அந்த வகுப்புக்கு ஒரு பெயர் கிடைக்கும். அந்த வகுப்பு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 4-5 மாணவர்கள் மட்டுமே முன்னணியில இருந்து மீதி 30 மாணவர்கள் பின்தங்கி இருந்தாங்கன்னா அது அந்த அந்த வகுப்புக்கோ அல்ல அந்த பள்ளிக்கோ பெருமை சேர்க்காது. அதே கான்செப்ட் தான் பொருளாதாரம். பொருளாதாரம்ங்கிறது 36 பிரதேச மாநிலங்களும் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசமும் வளர்ந்தால்தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 8-10% வருமே தவிர, இல்லைன்னா நம்ம பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியதான் 8%, 10% அப்படின்னு. 7.5% நீங்க குளோபலா பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 7.5% கன்சிஸ்டண்டா இருக்கு. அதாவது ஒரு காலாண்டு வந்து 3%, இன்னொரு காலாண்டு 12%ங்கிற மாதிரி இல்லை. 6-7%, சில நேரம் 8% கூட போகக்கூடிய ஒரு சூழல் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். அந்த கன்சிஸ்டன்ட் growth 7-8% அப்படிங்கிறது இன்றைய தேதியில உலகத்துல எந்த நாட்டுக்குமே அந்த வளர்ச்சி இல்லை. சைனால 4-5% குறைவாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த குறைந்த வளர்ச்சியில தான் அந்த நாடு பயணித்துக் கொண்டிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் காம்படிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். நந்தகுமார் சார், அதாவது சார் சொல்றாங்க பல நாடுகள் சொல்றாங்க, குறிப்பாக உங்களுக்கே தெரியும், இப்போ இங்கிலாந்துல கூட ஒரு அன்ஸ்டேபிளான கவர்மெண்ட்ஸ் இருந்தது. ரிஷி சுனக் வர வரைக்கும் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ பரவாயில்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமுமே ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது நம்மளுடைய கன்சிஸ்டண்ட்டான ஒரு growth இருக்கு. 7 வந்து 7+7+ன்றது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அவருடைய கருத்தாக இருக்கு. இல்லை இப்போ அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்கிறார். அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அங்கே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவர் 28 மாநிலம் ப்ளஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இவரை சேர்த்து மொத்தத்தையும் வளர்ந்தாதான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து ஒரு நாட்டோட ஜிடிபி வளர்ந்துருக்கு இவ்வளோன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தமிழ்நாடு வந்து 11.16 புரியுதுங்களா? அப்படியே யூபி வரல. யூபியா சார் வரல 11.16க்கு? எம்பியா சார் வரல? குஜராத் ஏன் சார் வரல? பீகார் ஏன் சார் வரல? ஏன் வரல? 12 வருஷம் என்ன பண்ணீங்க? இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மாவட்டங்களும் ஒரே மாதிரியான வளர்ச்சி இருக்கா சார்? இல்லை ஒரு மாநிலம் ஒரு மாவட்டத்தில் கொஞ்சம் வறட்சி இருக்கு. நீங்கள் கண்ட்ரியோட மாநிலத்துக்கு பேச ஒன்றும் மாவட்டத்துக்கு போகிறீங்க. மாவட்டம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. தமிழ்நாடு ஒரே சீஃப் மினிஸ்டர் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் வளர்க்குறாருல இங்கே. அங்கே வளர்த்து தானே தமிழ்நாடுன்னு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாதிரி நீங்கள் 12 வருஷம் ஏன் நீங்கள் பண்ணலன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் 12 வருஷத்தில் நீங்கள் ஹோலிஸ்டிக்காக இன்னும் சொல்ல போனால் நமக்கு கொடுக்கறது 1.25 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. அதே யூபிக்கு வந்து கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி கொடுத்துட்டே வர்றாங்க. பீகார் கொடுத்துட்டே வர்றாங்க. சார் மக்கள் தொகையில் சார் தொழில் எங்கே நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறாரு இல்லை, எங்கே வந்து வளர்ச்சி நடக்குதுல்ல, முதலீடு எப்படி வராங்க? முதலீடு பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வராங்க. இந்தியாவுக்குள்ள எந்த ஸ்டேட்டில் எல்லாம் கிடைக்கும். மெயினா அவங்க பார்க்கறது லேபர். ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரி தானே சார், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட். நீங்க ஒண்ணே எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமா எத்தனை புது கம்பெனிஸ் உள்ள வந்திருக்காங்க நீங்க சொல்லுங்க சார். திருப்பி இங்க இருக்கிற இதே கம்பெனி தான் இங்க இருப்பாங்க, இங்க அடுத்த ஸ்டேட் போவாங்க, அந்த ஸ்டேட் போவாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை சார். இப்போ இங்க இருக்கிற இதே வளர்ச்சியை நீங்க ஏன் வந்து யூபியில கொடுக்கல 10 வருஷமா? அதை நீங்கள் சொல்லுங்கள். 10 வருஷமாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி அவர் சொல்கிற மாதிரி 38x10 போட்டுருந்தா நம்ம எங்கே 380% இருந்திருப்போம். ஏன் போல 7% தொங்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணலை, சரியாக பண்ணல. நீங்கள் வெறும் வந்து ராமர் கோயிலை கட்டணும் அதுதான் வந்து உங்களோட ஒரே ஒரு அஜெண்டாவாக இருந்ததை தவிர மற்றபடி நாட்டு மக்களை வளர்க்கணும், நாட்டு மக்கள் உடனே செய்யணும்னு இல்லை. இப்போ அண்ணெல்லாம் சொன்னார், திருப்பி சொன்னாங்க. ஒரே நிமிஷம் இதை சொல்லிடுறேன். அண்ணெல்லாம் சொன்னாங்க நம்ம வந்து பாவர்ட்டி லைனில் வந்து 2 பாயிண்ட் கொண்டு வந்துட்டோம், 3 பாயிண்ட் கொண்டு வந்துட்டோம். இன்டர்நேஷ்னல் பட்டினி பட்டியலில் நீங்கள் இந்தியா வந்து 115வது நாடு, 144 நாடு பாகிஸ்தான், நைஜீரியா, கானா, இந்த மாதிரி நாடுகள்லாம் 75-90 இருக்காங்க. இந்த நிலைமை நம்ம இருக்கிறோம். நீங்க வந்து பட்டியல் லெவலில் நீங்க மற்ற கண்ட்ரியை பத்தி பேசும்போது நான் பேசுறேன். இது வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. இந்த நிலைமை நம்ம இருக்கோம். இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க வறுமை கீழே கொண்டு வந்துட்டோம்ட்டாங்கல்ல, அப்ப 80 கோடி பேருக்கு பிடிஎஸ் எது கொடுக்குறீங்க? அது கொரோனாவில் ஸ்டார்ட் பண்ணது அப்படியே கொரோனாவில் இல்லை. இப்போ கொரோனா ஸ்டார்ட் பண்ண அப்படியே கொடுப்பீங்களா? அப்போ கொரோனாவில் விட்டது 5 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. போன பட்ஜெட் இந்த ஆண்டு ஆட்சி ஆரம்பிக்கும் போது 5 ஆண்டுகளுக்கு அது எக்ஸ்டெண்ட். நீங்கள் சொல்கிற கணக்கு படி பார்த்தா 140 கோடியில் 2% வெறும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 20 கோடி பேர் தான் இருப்பாங்க. அப்போ 80 கோடி பேருக்கு ஏன் நீங்கள் பிடிஎஸ் கொடுக்குறீங்க? அப்போ அது பொய் கணக்கா நீங்கள் சொல்கிறது? ஒன்றும் இல்லை சார். இப்போ இங்கே இதுலேயே ஒரு கொடுத்து இன்னைக்கு படிச்சிருக்கிறதுலையே செமிகண்டக்டர் உற்பத்தி 2.0 திட்டம் செயல்படுத்தப்படும். 1 எங்கே இருக்குது சொல்லுங்கள்? செமிகண்டக்டர் திட்டம் 1 எங்கே இருக்குது சொல்லுங்கள்? போன ரிபப்ளிக் டேல இதே பிரைம் மினிஸ்டர்
செமிகண்டக்டர் திட்டம் உத்தரப்பிரதேசில் 3 லட்சம் கோடியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், 1 லட்சம் பேருக்கு வேலைன்னாரு. கொடுத்துட்டீங்களா? ஆரம்பிச்சா சொல்லுங்க. போன வருஷம் இதே வந்து பட்ஜெட்டில் 6,80,000 கோடி ரூபாய் டிஃபென்ஸுக்கு ஒதுக்கியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா? செஞ்சுட்டீங்களா? இதே வந்து டிஃபென்ஸ் சீஃப் சொல்கிறாரு, நீங்கள் வந்து மேக் இன் இந்தியா சுயசார்பு சொல்லிட்டு சொன்ன டைம்ல எதுவும் கொடுக்க மாட்டீங்க, செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, நாளைக்கு ஏதாவது போர் வந்தால் நாங்கள் தான் மாட்டிப்போம் சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் அப்புறம் என்னத்தான் நீங்கள் உற்பத்தி பெருக்கிட்டீங்க? சும்மா இதெல்லாம் வந்து சார் நான் சொல்கிறேன் சார், இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். அதாவது இங்கே செயல்படுத்தி மக்களால் வாக்களிக்கப்பட்ட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். இவங்க வருஷம் கொடுக்குறது வெறும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இதுதான் வித்தியாசம். இவங்க வந்து வருஷத்துக்கு அதாவது 2014 வந்தாங்க சார், 2032 வல்லரசுனாங்க. இன்னைக்கு யாரோ போய் இன்னும் போர் நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். அப்புறம் 2019 வந்தாங்க, 2035 வல்லரசு நாடு வந்து அதாவது பசி பட்டினி பஞ்சம் எதுவும் இருக்கான்ட்டாங்க. இன்னைக்கு டெல்லியில 2 லட்சம் பேர் வீடு இல்லாம ரோட்ல பத்துன்னு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? சரி, அந்த பட்டியல் இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ இண்டிஜினியஸாக நம்ம தயாரிக்கிற பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதில் வந்து லேட் ஆகுது டிஃபென்ஸுக்கு வரலன்னு. சமீபத்தில் துபாயில் நடந்த ஒரு கண்காட்சியில் ஒரு இந்திய விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி ஒருத்தர் விமானி இறந்து போனதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ தரம் இல்லை. ஏற்கனவே இன்னொரு விமானம் அதற்கு முன்னாடி நம்ம விபத்துக்குள்ள ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக இந்த மாதிரியான இது நம்பி எப்படி போருக்கு போக முடியும்? இன்னொரு விஷயம் அதே டிஃபென்ஸ் சீஃப் என்ன சொல்ல தெரியுமா, நீங்க இண்டிஜினியஸ் சொல்லிட்டு பார்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டு தானே வாங்குறீங்க, இது எப்படி இண்டிஜினியஸ் இருக்கு அவரே சொல்றாரு. நீங்க மேக் இன் இந்தியா தானே வந்து இறக்குமதி பண்றதெல்லாம் வெளிநாட்டுலேருந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம், அப்போ அது எப்படி இண்டிஜினியஸ்ன்னு நம்ம சொல்ல முடியுன்ற கேள்வி வைக்கிறேன். இப்போ அதான் ஏர்போர்ட்ல எல்லாம் எக்ஸாம் பண்ணிருக்காங்க பாருங்க சார். இப்போ இண்டிஜினியஸ் அப்படிங்கிறதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து 80% நான் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபேஸில் வந்து நான் அதை 40 குறைக்கிறேன் 30 குறைக்கிறேங்கிறது ஒரு செயல் திட்டத்தோட குறைக்கிறது தான் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங். இன்றைக்கி 80 வாங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு 0 ஆகுங்கிறது கிடையாது. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே எனக்கு மேனுஃபேக்சரை டெவலப் பண்ணணும்னு ஒரு ஃபேக்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணிட்டா அவங்க கட்டி முடிச்சு இப்போ பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 1.5-2 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்போ இந்த இதெல்லாம் கணக்கு பண்ணி ஓவர பீரியட் இன்றைக்கி நான் 80% வாங்கிட்டு இருக்கிறேன் வெளிநாட்டில் இருந்துன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் அதை 40 குறைப்பேன் 30 குறைப்பேன். இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் இதை நோக்கி தான் டிஃபென்ஸ்லேயுமே நம்ம சொல்கிறது. டிஃபென்ஸோட க்ரோத் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தாலே தெரியும். அந்த டிஃபென்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம்னால ஒவ்வொரு சின்ன டிஃபென்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸும் எப்படி க்ரோ ஆயிருக்கு, எப்படி டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு சின்ன பிளேயர் கூட டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இன்வால்வ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. சோ இந்த மாதிரி ஒன்னொன்னு குறிக்கிட வரும். அம்பானிக்கு 10,000 கோடிக்கு புல்லட் தயாரித்துக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அனில் அம்பானிக்கு. அவருக்கு தான் வந்து அடுத்தது வந்து டாங்க் சப்ளை பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் பாருங்க. அனில் அம்பானிக்கு ஒவ்வொரு டிஃபென்ஸ் 10,000 கோடிக்கு பாகிஸ்தானோட 2 ட்ரோன் டர்க்கில பண்ணதை சுட்டோம், சைனால பண்ணதை சுட்டோம்னா அப்ப அது தரமற்றதுங்கிறது நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம்ல. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். எல்லாமே தரமற்றதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மது அதை தாண்டி தரமா இருந்திருக்குங்கிறது நம்ம ஒவ்வொரு செயல்பாடுலையுமே நிரூபிச்சிருக்கோம். ஒரு சில விபத்துக்கள், ஒரு சில சூழ்நிலைகளுக்கு முழு காரணங்கள் நம்ம தரமற்றதாக தயாரிக்கிறதுங்கிறது காரணமாக மட்டும் இருக்காது. அதில் ஒரு மிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் தான் இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா பேஸ்ட் புவர் குவாலிட்டிங்கிறத யாரும் ப்ரூவ் பண்ணல, யாரும் அதை ஜஸ்டிஃபை பண்ணவும் இல்லை. நம்மளோட டிஃபென்ஸ் வெரி அட்வான்ஸ்ட், நம்மளோட இண்டிஜினியஸ் டிஃபென்ஸும் அட்வான்ஸாக இருக்குது. ஓகே சார், ஓகே சார். ரஜினி, அதாவது நீங்கள் இந்த பட்ஜெட் தொடர்பான உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சேர்த்தே பதிவு பண்ணுங்கள். அந்த விமானங்களை பற்றிலாம் சொன்னீங்க. அது வந்து ஓராண்டில் 2 விமான விபத்து அண்ட் வி லூஸ் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்றப்போ அதற்கான முன்னெடுப்புகளாக இவர்கள் என்ன செய்தார்கள்? விமான விபத்து என்பது தவிர்க்கப்பட வேண்டியவை. நம் நாட்டில் விமானம் பறக்கிறப்போ கீழே விழுந்து இதாகுதுன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேருந்து வாங்குறதாலும் இருக்கட்டும், கவர்மெண்ட் தானே பர்ச்சேஸ் பண்ணுது. அது பார்த்து அதை செய்கிறப்போ இதற்கு முன்பாக நடந்த விபத்துலேயும் சரி இப்பயும் சரி சரியாக கண்காணிக்க அந்த துறை தவறி இருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் எழுகிறது. இப்போ அந்த விபத்தெல்லாம் பார்க்குறப்போ விமானத்தில் பயணிக்கிறவங்களுக்கே பயமாக இருக்கும். என்னடா நம்ம அப்போ வந்து அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய எண்ணிக்கை குறையும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியான்னு நினைக்கிறேன், ஏர் இந்தியாவோட இது வந்து அப்படியே டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இண்டிகோ, அப்புறம் இண்டிகோ வந்து அந்த சேவை நிறுத்திய காரணத்தினால அப்படியே பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக குறைஞ்சாங்க. இது மாதிரியான சில விஷயங்களை வந்து ஒன்றிய அரசு கருத்தில் கொண்டு இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அதை வந்து நான் கேட்டுக்கிறேன் சார். அதற்கு பிறகு வந்து 2025 சொன்னாங்க நாமினல் growth வந்து 10% அப்படின்னு சொன்னாங்க. 10% கிடையாது, அதோட ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் ஃபிகர் வந்து 5.5%.
ஸோ நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா 4.5% growth தான். அதனால் இவர்கள் வந்து மார்த்தட்டி சொல்லிக் கொள்வதெல்லாம் உண்மை அல்ல. அதை வந்து அவர்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால், சென்ட்ரல் பட்ஜெட்டில் ஒன்று சொன்னாங்க, 12 lakhs வரையும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுடைய இந்த ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியிலே எடுத்துங்க, மாதம் இப்போ 300 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்க, மாதம் 1 லட்சம் வாங்குறவங்க குறைஞ்சபட்சம் எடுத்திங்கன்னா ஒரு 30 பேர் இருப்பாங்க. அப்போ 250 பேர் ஒரு 30,000 15,000 20,000 வாங்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அப்போ அது வந்து தேவையில்லாத ஒன்றாக அன்றைக்கு பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களால் வந்து சொல்லப்பட்டது. அந்த நிதியை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னா, இன்றைக்கி வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் இருக்கிற பெட்ரோல் டீசல், இன்றைக்கி வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையை போட்டு வண்டி இயக்குவதற்கே வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த வண்டிக்கு செலவழிக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மக்கள்லாம் இருக்கிறார்கள். அதற்கான அந்த இது நம்ம அந்த ஏற்றுமதி வரியை வந்து நம்ம இறக்குமதி வரியை வந்து குறைக்கலாம். அதை குறைச்சி மக்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டியை வந்து கம்மி பண்ணும். விலை கம்மியை கூட நீங்க மக்களுக்கு அதான் எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணா அதற்கான நிதி நீங்க அதுல 12 lakhs எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்களா, அதை வந்து குறைச்சிட்டு கூட இதற்கான ஆன்சர் அன்றாட மக்கள், அதாவது 12 lakhs per annum வாங்குறவங்க என்ன பொறுத்தவரை அவங்க மிடில் கிளாஸா இருக்க மாட்டாங்க சார். அப்போ இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம்? பாமர மக்களுக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்றதுதான் ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய என்னுடைய கோரிக்கை. நீங்க வந்து சாமானியம் பயன்படுத்துற இன்னைக்கு விலை உயர்வு, எல்லாத்துலயும் விலை உயர்வு இருக்கு. அதற்கு காரணம் பெட்ரோல் டீசல். நீங்க தங்கம் வெள்ளி எல்லாம் போங்க, அதுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசலை பாருங்க. அதாவது பேஸே அதுதான். இன்னைக்கு வந்து 100 ரூபாயை தாண்டி போயினுக்குது. அதே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறப்ப எவ்வளவு ரூபாய்? 50 ரூபாய் 60 ரூபாய் தான் இருந்தது. நீங்க 12 ஆண்டுல உயர்வை கண்டு விட்டோம். நிச்சயமாக உயர்வை கண்டு இருக்கிறீர்கள். 70 ரூபாய் 60 ரூபாய் உயர்த்தி இருக்கிறீர்கள் பெட்ரோல் டீசல்ல. இந்த உயர்வை தான் நீங்க வந்து எட்டிருக்கீங்களே தவிர்த்து, அண்ணன் சொன்னார் அதானி அம்பானி அவர்களெல்லாம் அதாவது பெரும் முதலீட்டாளர்கள் அதாவது பணக்காரர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாக தான் இது செயல்படுகிறதே தவிர்த்து, இன்னைக்கு விவசாயிகள் நீங்க அவ்வளோ தொழில் வளர்ச்சி அண்ணன் சொல்றாரு, இதுல எல்லாம் 2047 பாருங்க சார். விவசாயியோட நிலைமை என்ன சார்? விவசாயிகள் வந்து டெல்லியில போராடினாங்களே சார், விவசாயிகளுக்கு என்ன சார் செஞ்சிருக்கீங்க இந்த பட்ஜெட்ல? இன்னும் இருக்கு விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இல்லையே. விவசாயிகள் பாவம் சார், அவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பாது இருக்கா இதுல? எதுவுமே இல்லையே. அப்போ நம்முடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள் டெவலப் பண்ணனால இப்போ ஹெர்ப்ஸ்லாம் அவங்க நிறைய வந்து கல்டிவேஷன் பண்றாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு இன்கம் இருக்கு. கோகனட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க கோகனட்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து இதற்கு செய்திருக்கிறார்களே, நீங்க ஆதிச்சநல்லூர் தான் தமிழ்நாடுன்னு நினைச்சிட்டீங்க. ஆதிச்சநல்லூருக்கு செய்திருக்கிறார்களே சார். ஆதிச்சநல்லூர் மட்டும் இல்ல சார், தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு சார். அதுக்கு எங்க சார் நான் வந்து பட்டியலிட்டேன் எவ்வளவு நிதி எல்லாம் தர வேண்டியது இருக்கு. இல்ல அதற்கான நிதி எல்லாம் விடுவித்து இந்த மோடி அரசாங்கம் எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும். தேர்தலை கருத்தில் கொண்டாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தந்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், அண்ணன் நந்தகுமாரும் சந்தோஷப்பட்டிருப்பார், வாழ்த்தி இருப்போம். இன்னைக்கு வாழ்த்தும் உள்ள எங்களால சப்கா சாத் சப்கா விகாஸ் தானே சார், எல்லோருக்குமான வளர்ச்சி தான். கண்டிப்பா சார், தொடர்ந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் பற்றி விவாதிக்கலாம். நன்றி. சிவசங்கர், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. ஆமா, ஒரு என்ன சொல்றாங்க, 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணது வந்து அது வந்து ஒரு புரிதல் இல்லாம பேசுறாங்க. இத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு இது யாரும் பண்ணினதே கிடையாது. அது அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லைங்கிறத சொல்றேன். இன்னொன்னு, ஸ்டாலின் அரசாங்கம் வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த விஷயங்களை நாங்க ஆட்சிக்கு வந்து 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம், 65 ரூபாய் டீசல் கொடுப்போம், கேஸ் விலை 50 ரூபாய், இன்ன வரைக்கும் உங்களால அப்படி எல்லாம் வாக்குறுதி தரல. நான் மறுக்கிறேன். 3 ரூபாய் குறைச்சோம் சார். இல்ல 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 நீங்க தவறான தகவலை சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதிகள் தனியா ஒரு டிபேட் வைக்கலாம், தனியா டிபேட் வைக்கலாம். நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நீங்க செக் பண்ணுங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. பட்ஜெட் தொடர்பா உங்க நிறைவு கருத்தை சொல்லி நிறைவு செய்யுங்க. இத நம்ம தனியா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வச்சு தனியா சட்டமன்ற தேர்தல்ல சொல்ல சொன்ன வாக்குறுதிகள் தான் கொடுத்திருக்கிற. சொல்லாத வாக்குறுதி பத்தி யாருமே கேட்கல. இந்த பட்ஜெட் வந்து என்ன சொல்றது, சிறப்பான பட்ஜெட். ஸ்டடியா வந்து 2047 விக்சித் பாரத் நோக்கி ரொம்ப தெளிவா செய்துட்டு இருக்காங்க. ஸ்டடியான கவர்மெண்ட். இதை பத்தி கவலைப்படுற அவசியம் இல்ல. எல்லா மக்களையும் இது வந்து சென்றடையும். கண்டிப்பா சார். நன்றி. நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவு. அதாவது அதிவிரைவு ட்ரெயின்லாம் நம்ம இதுக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொதிகமலையில் ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயினு கொடுத்ததுக்காக வந்து நான் முதல்ல வந்து நம்மளோட பாஜக அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு ட்ரெயின் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல 2021 ட்ரெயின் போட்டிங்களே, மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின், அதை முதல்ல போடுங்க ஐயா. போட்டுட்டு உங்கள் ஊரில் இருக்கிறவங்கள அதில் கூட்டு போயிட்டு 2 வாட்டி காமிச்சு பாருங்க.
3 வருஷம் ஆச்சுயா. அதுக்கு உண்டான டிபிஎம் மிஷின் சைனாலேருந்து வர்றதுக்கு பள்ளம் தோண்டி 1 லட்சம் கோடி அதை உள்ள போட்டுட்டு உட்காந்துருக்காரு மோடி ஐயா. அது டிபிஎம் மிஷின் இருக்குல்ல, டனல் போரிங் மிஷின், அது சைனாலேருந்து வர்றதுக்கு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. அது எப்போ நீங்கள் அந்த ட்ரெயினை போடுவீங்க? அதுக்கப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு நீ ட்ரெயினை கொடுங்க. அதுக்கு முன்னாடி மெட்ரோ ரயிலுக்கு காசை கொடுங்க. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயிலுக்கு காசை கொடுங்க. கல்விக்கு உண்டான காசை கொடுங்க. ஜல்ஜீவனுக்கு உண்டான காசை கொடுங்க. என்ன அதுக்கு விட்டா மற்றதாவது கொடுங்க. இப்போ வந்து நீங்க போன வருஷம் கொடுத்துறது எவ்வளவு தெரியுமா? உங்களோட நிதி அறிக்கை எப்படி எவ்வளவு தரமா கொடுத்துருக்கீங்க? நிதி பகிர்வில் வெறும் 22% தான் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ₹1 கொடுத்தா 22 காசு திருப்பி கொடுத்துட்டு எங்களுக்கே கேள்வி கேட்டுறீங்க, ஏன் கடன் வாங்கினேன்னு. நீங்க ஒழுங்கா காசு கொடுத்தா நாங்க ஏன் கடன் வாங்க போறோம்? தாராளமா யூபிக்கு கொடுக்குற மாதிரி எம்பிக்கு வளர்ற இந்த மாநிலத்துக்கு கொடுங்க. நாங்க இன்னும் நல்லா வளருவோம். இந்த இந்தியாவிலே வந்து ஒரு முதல் மாநிலமா வளர்ந்த மாநிலமா நீங்க போய் எங்க போனாலும் தமிழ்நாட்டை பாருங்கள், தமிழை பாருங்கள், தாராளமா சொல்லிக்கலாம் சார். பொருளாதார சரி, ஓகே. நம்மளோட இவ்வளோ நேரம் மத்திய பட்ஜெட் பற்றி நம்ம விவாதித்தோம். நம்ம நேரம் வந்து இல்லை, நாங்கள் கண்டிப்பாக இதோடு நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பட்ஜெட் தொடர்பாக பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.